வணக்கம் யூடியூப் நேயர்களே. வெல்கம் டு அவர் ஆக்சிஜன் யோகா அண்ட் வெல்னஸ் யூடியூப் சேனல். வழக்கமாக நம்ம நிறைய அந்த சேனலில் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஒரு சிறப்பு விருந்தினர் அவர்களோட பெயர் டாக்டர் ருக்மணி ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அது உதவி பேராசிரியராக யோகா டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சொல்றோம். இன்னைக்கு கரண்ட் சினாரியோவுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை இந்த மீட்டிங்ல நம்ம அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கான மீட்டிங் தான். அவங்கள பத்தின ஒரு சிறிய அறிமுகத்தோட இந்த இன்டர்வியூ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ருக்மணி, இவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் BNYS, தட் மீன்ஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ். அது இல்லாமல் MSc சைக்காலஜி பண்ணியிருக்காங்க, MSc யோகா அண்ட் UGC நெட் எக்ஸாம் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. யோகாவில் UGC கிளியர் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. தேங்க்யூ மேம். ஏரியா ஸ்பெஷலைசேஷன் நேச்சுரோபதி அண்ட் யோகா. அடுத்தது அவங்க நிறைய புக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, நம்ம சொசைட்டிக்கு தேவையான நிறைய புக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் புக் பி யுவர் ஓன் டாக்டர் வித் யோகா வால்யூம் 2 அப்படிங்கிற ஒரு புக். அடுத்தது பிரெக்னன்சி மேட் கம்ஃபர்டபுள் வித் யோகா, அதாவது கர்ப்பமான பெண்களுக்கான யோகாவுக்கான தனி புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. பி யுவர் ஓன் டாக்டர் வித் யோகா, நீங்களே மருத்துவர் த்ரூ யோகா மூலமா அப்படிங்கிறது. அடுத்தது ஏபிசி ஆஃப் யோகா ஃபார் சில்ட்ரன், கிட்ஸ் யோகா பத்தின ஒரு புத்தகமும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது யோகா ஃபார் ஆக்டிவ் 9 month பிரெக்னன்சி. ரொம்ப சயின்டிஃபிக்கான புக்ஸ் இதெல்லாம். நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்கள மொபைல்லையோ அல்லது இமெயிலையோ தொடர்பு கொண்டோம்னா நம்ம வீட்டுக்கே அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் அனுப்பி வைப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய அவார்ட்ஸ், அவங்க ரொம்ப சாதாரணமான ஒரு பர்சன் கிடையாது, பார்க்கறதுக்கு ரொம்ப யங்கா இருப்பாங்க. பட் அவங்களுடைய அனுபவம் அந்த யோகா டீச்சிங்ல, ஏன்னா இன்னைக்கு உலகெங்கும் இந்தியா முழுக்க தமிழ்நாடுல நிறைய யோகா ஆசிரியர்களுக்கு இவங்க ஆசிரியராக இருந்து நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. அதுல ஒரு சக மாணவன் தான் நானும். ஏன்னா சும்மா ஜஸ்ட் ஃபார் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வேண்டி யோகா படிக்க போன நமக்கு அதுல ஒரு பேஷன் கிரியேட் பண்ணி இந்த யோகால இவ்வளவு வியூ இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்ட என்னுடைய முதல் குரு யோகாவுக்கு அப்படின்னு கூட டாக்டர் ருக்மணி மேடம் அவங்கள சொல்லலாம். ஸோ அதனாலதான் முதல் இன்டர்வியூ அவங்க கிட்ட கேட்டேன். ஸோ அந்த கேட்ட உடனே இந்த இன்டர்வியூக்கு ஒத்துட்டு உடனே வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ. அடுத்தது நம்ம இவங்க எழுதின அந்த புத்தகத்துக்காக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து இந்த புக்குக்கான ஹானரிங் அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் திங் மேம். இந்த நேரத்தில் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சேனல்ல இன்டர்வியூ கொடுக்க வந்ததுக்கு. ஸோ உங்களுடைய இந்த ஒரு முக்கியமான இவ்வளவு சூழ்நிலையிலையும் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. முதல் கேள்வியா உங்ககிட்ட கேட்கறது, எப்படி உங்களுடைய பார்வையில் யோகான்னா என்ன, உங்களுடைய பார்வையில யோகா பத்தி நீங்க எப்படி மக்களுக்கு சொல்ல விருப்பப்படுறீங்க? ரொம்ப நன்றி சந்திரசேகர் அவர்களே. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அஸ் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் பர்சன் ஆர் த கெஸ்ட் ஃபார் திஸ் யூடியூப் சேனல். சொன்ன மாதிரி நான் எல்லாருக்குமே யோகா பத்தி இன்டியூஸ் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நான் உணர்ந்தனால அதை எல்லாருக்குமே பகிர்ந்தணும் அப்படின்ற நோக்கத்துலதான் ஒவ்வொரு மாணவர்களிடமும் நான் அதை சொல்லி கொடுக்குறேன். அது போலதான் உங்களுடைய பேட்ச்லயோ இல்ல உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலயோ நான் இன்டியூஸ் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது. யோகா அப்படின்னும் போது எனக்கு யோகா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஐ எம் a நேஷனல் ஜிம்னாஸ்டிக் பிளேயர். ஸோ அந்த விதத்துல என்னுடைய பாடி ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஜாஸ்தியா இருந்தது. அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தது ஒரு காரணம். இன்னொரு காரணம் எங்களுடைய குடும்ப வழக்கப்படி, அதாவது ஃப்ரம் சைல்ட்ஹுட் எங்க அப்பா இட் இஸ் தேர் அகேன்ஸ்ட் மாடர்ன் மெடிசன். அதாவது அகேன்ஸ்ட்னு சொல்லும் போது தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. அண்ட் அது ஒரு காய்ச்சலோ இல்ல ஒரு சளியோ பிடிச்சா அனாவசியமா மாத்திரைகளோ எங்களுக்கு கொடுத்து பழகினது கிடையாது. அந்த ஒரு நோக்கத்துல இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்ற கான்செப்ட்ல ரொம்ப தீவிரம். எங்க ஃபேமிலி எல்லாருமே மாடர்ன் மெடிசன் எடுத்துக்கலினாலும் we are more into இந்தியன் மெடிசன். அந்த வழக்கப்படி நான் +2 முடிக்கும் போது, ஸ்கூலிங் முடிக்கும் போது the newly emerged system அப்படின்னு சொல்லும் போது BNYS அப்படின்னு சொல்லி வந்தது, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ். ஸோ அப்போ நாங்க இந்த இந்தியன் மெடிசன் ஓரியன்டா இருக்கும் போது ஏன் அந்த படிப்பையே படிக்க கூடாது,
அண்ட் மோர் ஓவர் நான் நேஷனல் ஜிம்னாஸ்டிக் பிளேயர்ன்றதுனால ஸோ யோகா இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு டூ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ரெண்டு கான்செப்ட். ஒன்னு இந்தியன் மெடிசனுக்கு வந்து வி ஆர் மோர் ப்ரோன், அது இல்லாம நெக்ஸ்ட் வந்து இந்த யோகா பண்றது வந்து இன்னொன்னு டீச்சிங் பண்ணும் போதோ இல்ல நம்ம செய்யும் போதோ நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு கான்செப்ட்ல தான் நான் BNYS அப்படின்னு சொல்றேன், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ்ன்றது 5.5 வருஷ படிப்பு இது. இட் இஸ் ஈக்குவலன்ட் டு MBBS. இட் இஸ் நாட் டவுன் ஆர் அப், இட் இஸ் ஈக்குவலன்ட் டு MBBS மாடர்ன் மெடிசன். நிறைய பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இயற்கை மருத்துவம் அப்படின்றதே தெரியாம இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இயற்கை மருத்துவம் வந்து ஒரு படிப்பு வேணுமா, 5.5 வருஷம் இந்த படிப்பை போய் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்றத நோக்கத்துலதான் இருக்கு. ஆனா இந்த இயற்கை மருத்துவத்துல நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நம்ம பாட்டி வைத்தியம் சொன்னாலும் ஆனா இப்ப அதை நம்ம எதுவுமே பயன்படுத்துறது இல்ல. அதை பத்தின அறிவும் இல்ல நமக்கு. என்னதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை மருத்துவம் சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு புது தாட் வந்தது. இப்ப நம்ம என்னதான் அம்மா போட்டாலும் நமக்கு இங்கிலீஷ் மெடிசன் இது பண்றது இல்ல. நம்ம பண்ணிட்டு இருக்கிற அந்த இயற்கை மருத்துவத்துக்கு இங்கிலீஷ் மெடிசன்ல மருந்தே கிடையாது. 10 நாள்ல அந்த வைரஸ் நோயை நம்மளுடைய அந்த 10 நாள் என்ன பண்ணாலும் அதே வேப்ப இலையில தான் வந்து நம்ம படுக்கிறோம், அந்த இளநீர் தான் குடிக்கிறோம், பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னும் போது அது நம்ம வந்து ஒரு கட்டாயம், அதாவது நம்ம ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும் போதுதான் இந்த இயற்கை மருத்துவத்துக்கு போறோமே தவிர நார்மலாவே இதை எடுத்துக்கணும்ன்றதுதான் நான் இந்த BNYS-ஓட முக்கியமான அந்த இயற்கை மருத்துவர்களோட முக்கியமான பங்களிப்பு. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் ஓபன் ஆயிடுச்சு, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஏதாவது இது விஷயமா சந்தேகம் இருந்தா எல்லா ஊர்லயுமே வந்து இயற்கை மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்க அணுகி நீங்க வந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் நீங்க. இந்த கான்செப்ட்ல தான் எனக்கு வந்து யோகால வந்து ஈடுபாடே வந்தது. அத நேத்து கூட நான் பாத்தீங்கன்னா திங்க் பண்ணும்போது இந்த நீட் எக்ஸாம்க்கு வேண்டி ஏன் இவ்வளவு அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. மருத்துவத்தை சேவையா பண்ணணுங்கிறவங்க இயற்கை மருத்துவம் கூட BNYS கூட படிச்சுட்டு சர்வீஸ் பண்ணலாம் இல்லீங்களா? அப்போ சர்வீஸ்ன்றதோட நீங்க சர்வீஸ் ஒன் கான்செப்டா இருந்தாலும் கூட இந்த BNYS அப்படின்ற கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட், அது தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல கவர்மெண்ட்ல வந்து வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ நீங்க ஆஸ் எ கவர்மெண்ட் சர்வெண்டாவே நீங்க போகலாம். சோ நீங்க வந்து இது ஒரு காரணம் வந்து சர்வீஸ் அப்படின்னு சொன்னாலும் நீங்க உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பும் இருக்கு. உங்களை சுய காலில் நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்பை தான் நம்பி இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. இந்த இயற்கை மருத்துவம் நீங்களே ஒரு கிளினிக்கை செட்டப் பண்ணி நீங்களே வந்து வைத்தியமும் பார்க்கலாம். அப்படின்னும் போது இது யாரையும் நம்பி நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சோ இது சூழ்நிலைக்கு இது தேவையான மருத்துவம். மெடிசன் படிக்கணுங்கிற நிறைய மாணவர்களுக்கு இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப புதுசா இருக்கும்னு நான் நம்புறேங்க மேம். ஏன்னா அவங்களுக்காக மெடிசன்ங்கிறது இயற்கை மருத்துவம் தான் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இந்த பக்கம் இதுலயும் கிளினிக் வைக்கலாம், இதுலயும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல நிறைய பேர் இயற்கை மருத்துவத்துக்கு மாறுறாங்க. மாடர்ன் மெடிசனை விட இயற்கை மருத்துவமோ இல்ல இந்திய மருத்துவத்துக்கும் நிறைய வந்து இப்ப மக்களிடையே ஒரு ஆர்வமும் இருக்கு. அதுக்கான அவங்க வந்து தேடி போறாங்க, அந்த மருத்துவத்தை தேடி போறாங்க. இப்ப அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ அதனால உங்களுக்கு வந்து எந்த விதத்திலயும் இயற்கை மருத்துவம் படிச்சா நமக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லையோ இல்ல நம்மளால கிளினிக் வச்சு ரன் பண்ண முடியாதோ அப்படின்ற சந்தேகமே வேண்டாம், நல்லாவே பண்ண முடியும். அண்ட் யோகா பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வந்து யோகா அப்படின்றது பல நோய்களுக்கு தீர்வா இருக்கு. இப்ப நம்ம சொல்ற கொரோனா அப்படின்ற பிரச்சனைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை மருத்துவமும் யோகாவும் மட்டுமே வந்து ஒரு முக்கிய பங்களிப்பு ஆற்றுது. அதனால இதை நீங்க படிக்கிறதுனாலயோ இல்ல அதை பயன்படுத்தினாலயோ தவறே கிடையாது. கண்டிப்பா. நேற்று வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க மேம். இப்ப எங்க ஈரோடு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, காலையில கபசுர நீர் குடிக்கிறதுல இருந்து அடுத்தது யோகா, இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டாவே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஷெட்யூல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே அந்த ஷெட்யூல போட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பிராணாயாமம், ஆசனங்கள் நீங்க செய்யணும். அதை விட முக்கியமா அந்த கிரியா பயிற்சி, இந்த யோகா அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா வெளியே மக்களிடையே என்ன கருத்து இருக்குன்னா யோகானா நான் ரொம்ப கைய கால வளைச்சி முறுக்கி ஒரு இடத்துல வந்து உட்காரணும், சோ நான் குண்டா இருக்கேன், இல்ல எனக்கு பிளெக்சிபிலிட்டி இல்ல, அது என்னால செய்ய முடியாது அப்படின்ற தாட்டு தான் இருக்கே தவிர யோகா அப்படின்றது வெறும் ஆசனம் மட்டும் யோகா கிடையாது. யோகான்ற வார்த்தைக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆசனம் அப்படின்றது உடல் ரீதியா நம்ம அணுக வேண்டியது. ஆனா அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராணாயாமம் அப்படின்றது மூச்சு இருக்கு. உங்களுடைய மூச்சையும் நீங்க சீர் பண்ணணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க மூச்சு விடுறீங்களான்னு கேட்கும் போதுதான் செக் பண்ணி பார்ப்பாங்க, ஓ நம்ம மூச்சு விடுறோமா அப்படின்றது. ஒரு நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு அவங்க விடுறாங்கன்றது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம் நம்ம இங்க உள்ள மாடர்ன் வேர்ல்டுல.
அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம மூச்சுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அததான் நம்ம பிராணாயாம பயிற்சியா நம்ம யோகா பயிற்சியில சொல்லி கொடுக்கிறோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தியான பயிற்சி. இப்ப உள்ள சூழ்நிலையில 80% மனநோய் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மனநோய்க்கு வந்து எந்த முறையிலயுமே வைத்தியம் கிடையாது. நீங்க எங்க போனீங்கனாலுமே மனநோய் அப்படின்னு சம்பந்தப்பட்டது ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே உங்களுக்கு யோகாவை தவிர வேற சொல்யூஷன் கிடையாது. அப்படின்னும் போது இந்த யோகா மருத்துவம் மனது சம்பந்தப்பட்டது. மெடிடேஷன், தியான பயிற்சிகள் செய்யலாம், தளர்வு பயிற்சிகள் செய்யலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மனதளவுல அதுல ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம இன்டியூஸ் பண்ணும்போது, அந்த பிளஷரைசிங் ஹார்மோன்ஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது இயற்கையாவே உண்டாகும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனானால வந்து எனக்கு போய் இந்த கொரோனா பாதிப்படையும் அப்படின்ற கவலையுமே வேண்டாம். நீங்க ரெகுலர் யோகா பயிற்சி நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாலே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தானாவே வந்துடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொரோனாவோ இல்ல எந்த பெரிய வைரஸ் வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. நீங்க பயப்படவும் வேண்டாம். அப்ப இந்த பிராணாயாம பயிற்சி இருக்கு, ஆமா, தியான பயிற்சிகள் இருக்கு, உடலை சுத்தம் பண்ணும் சொல்ற கிரியா பயிற்சிகள் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்ததுதான் யோகா. நம்ம வந்து வெறும் ஆசனம் மட்டும் நமக்கால முடியாது அப்படின்றது அந்த இன்னெபிலிட்டியை நீங்க விட்டுருங்க. நீங்க வந்து உங்களுடைய பீப்புளுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப யோகாங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஒண்ணு சாமியார் கை காட்டிட்டு இருக்கிறாரு, இல்ல எங்க பார்த்தாலும் ஒரு குழந்தைங்க காலத்துக்கு கழுத்துல போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிற மாதிரியான ஆசனம், இது மாதிரி போஸ்டர்ஸே தான் பார்த்துட்டு அவங்களுடைய மனசுல என்ன ஆயிடுச்சுன்னா சரி யோகான்னா குழந்தைங்க பண்றதாட்டுது, இல்லைன்னா வந்துட்டு சாமியார்களுக்கான விஷயம் மாட்டுக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வியூ தான் சொசைட்டில இருக்க ஒழிய இதனோட இப்ப சயின்ஸ் இப்ப நீங்க சொல்ற இவ்வளவு இன்டெப்தான விஷயங்கள் வந்துட்டு சொசைட்டில யாருமே சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு என்னன்னா இது ஒரு மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு இதுக்குள்ள, இதுல நம்ம கியூர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கறத பெரிய ஒரு அப்டிக்கலா இருக்குங்க. இது அவங்க வந்து அவங்களுக்கு யோகா மருத்துவம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இப்ப யோகா மையங்கள் நிறைய வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயுமே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈரோடுல நீங்க பெரிய லெவலுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த மாதிரி வந்து எல்லா ஊர்லயும் இருக்கிற அந்த யோகா மையங்கள் நடத்தி கொண்டிருக்கிற யோகா ஆசிரியர்கள் அவங்க அணுகி அவங்களுடைய சந்தேகங்களை ஃபர்ஸ்ட் நிவர்த்தி பண்ணணும். ஃபர்ஸ்ட் போய் நீங்க போகவே தயங்குனீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்த முடியும்? அந்த மாதிரியான சென்டர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுடைய சந்தேகங்களை அந்த யோகா ஆசிரியர்கள் வாக்கிங்லாம் போக சொல்றாங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்ப மேக்ஸிமம் 90% இப்ப டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்றாங்க, யோகா தான் சஜஸ்ட் பண்றாங்க. ஆமா, மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க நீங்க இதுக்கு வந்து யோகா பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது முதல் நீங்க வந்து உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் நம்மளால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்க வீட்டுல இருந்தே யோசிக்கிறத விட இந்த மாதிரி நீங்க நடத்துற மாதிரியான சென்டர்ஸ்க்கு போய் அவங்களை அணுகி அவங்க கிட்ட நீ உங்களுடைய சந்தேகங்களை எல்லாமே நிவர்த்தி பண்ணீங்கன்னா அடுத்த லெவல் உங்களுக்கான பயிற்சிகள் என்ன அப்படின்றது அவங்களே சொல்லிடுவாங்க, அந்த யோகா ஆசிரியர்களே சொல்லிடுவாங்க. அப்ப அதான் நீங்க பயிற்சி பண்ணாலே போதும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீங்க உட்காரணுமோ இல்ல வளைக்கணும், உடம்ப நம்ம இப்படி வளைச்சாதான் பண்ண முடியும்ன்ற அவசியமே இல்லை. எல்லாருக்கும் ஏத்த மாதிரி உள்ள பயிற்சி தான் யோகா அப்படின்றது. கண்டிப்பா மேம். இப்ப யோகா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின ஒரு மாற்றங்கள் என்ன மேம்? நீங்க எப்படி என்னோட வாழ்க்கையில ஏற்படுத்தின பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு புது கோர்ஸ் தான். நான் ஆரம்பிக்கும் போது புது கோர்ஸா தான் நாங்க உள்ள போனது. எங்களுக்கு தினமும் பாத்தீங்கன்னா காலையில 2 மணி நேரம் பயிற்சி இருக்கும், மாலை 2 மணி நேரம் பயிற்சி இருக்கும். யோகா பயிற்சி அப்படின்றது நாங்க 5.5 வருஷ படிப்புல தினமும் பண்ணக்கூடிய பயிற்சிகள் தான். அப்ப அந்த மாதிரி பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் அப்படின்ற போது எல்லாருக்கும் உள்ள மனநிலை தான், ஐயோ காலையில எழுந்திரிக்கணுமா, 6 மணிக்கு போகணுமா, கிளாஸ்க்கு போய் உட்காரணுமா, தினமும் பயிற்சி போகணுமா அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நானுமே இருந்தேன். எல்லாரும் அந்த ஏன்னா அந்த ஏஜ் அப்படி அந்த வயது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு கிளாஸ், 6 மணி கிளாஸ் அப்படின்னா நான் பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வீட்டுல இருந்து கிளம்பணும். அப்படின்னும் போது தினமும் அதை பண்ணும் போது அது ஒரு எரிச்சலோட தான் நான் போனது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டண்டன்ஸ் சொல்லலாம், தினம் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில தான் நாங்க தினமும் பயிற்சிக்காக போனது. அப்படி போனாலும் டெய்லி கம்பல்சரி பிராக்டிஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா தானா என்னையே அறியாமல் எனக்குள் மாற்றங்கள் நிறைய வந்தது. அந்த மாற்றங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ நம்ம விரும்பி அதை செஞ்சோம்னா அந்த மாற்றங்களை உடனே உணர முடியும். இப்ப விருப்பம் இல்லாமல் நீங்க செய்யும் போது ஒரு கம்பல்ஷன்ல நீங்க பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாற்றங்கள் உங்களுக்கே தெரியாம அதோட, ஏன்னா நீங்க யோகா பயிற்சிகள் செய்யும் போது மனநிலையும் உடல்நிலையும் மாறும். அந்த மாற்றம் எனக்கு வந்து
மேபி 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்னு சொல்லலாம். இல்ல வந்ததை நான் எப்ப உணர்ந்தேன்னா ஃபைனல் இயர்ல தான் நான் உணர்ந்தேன். அப்ப வந்து எப்படி அப்படின்னா ஒரு கண்டினியூஸா நாங்க எங்க வீட்டுல வாரம் ஒரு முறை நான்வெஜ் இருக்கும். எப்படினாலும் வாரம் ஒரு முறை நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இருக்கும். ஆனா இந்த ஒரு 3 வருடம் பயிற்சியோ இல்ல 4 வருடம் பயிற்சி பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த அவர்ஷன் டுவர்ட்ஸ் த அன்வான்ட் ஃபுட்ஸ் ஆர் ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம இப்ப சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான உணவுகள்ல அவர்ஷன் வெறுப்புத்தன்மை வந்தது. அப்ப அந்த தானாவே உங்க மனநிலை பாத்தீங்க அப்படின்னா தானாவே அந்த நம்ம உடலுக்கு ஏத்த உணவு மட்டும் ஏத்துக்கிற மாதிரியான மனநிலை தானா கொண்டு வந்தது. நீங்க கம்பல் பண்ணி மாற்ற வேண்டிய இல்லாம நீங்க உங்களுக்கு இந்த இந்த உணவு தான் உங்களுக்கு சரியான உணவு, இதை நீங்க எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கலாவே நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துருச்சு. இந்த மாற்றத்தை நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா மேபி ஃபைனல் இயர்ல கூட சொல்லலாம். அப்பதான் ஏன் நமக்கு இந்த ஃபுட் எல்லாம் பிடிக்கல, ஏன் இதை நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த யோகா பயிற்சினால வந்த மாற்றங்கள், உணவு கட்டுப்பாடு. நிறைய பேர் சொல்லுவாங்க யோகா பயிற்சிக்கு போனா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அந்த நான்வெஜ் எல்லாம் நம்ம விட்டுறணும், அப்படி போனாதான் நமக்கு வந்து யோகா பயிற்சிகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க தினமும் யோகா பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உணவுகளை நீங்களே தவிர்த்து விடுவீங்க. அப்படி இருக்கும்போது யோகா பயிற்சியை மட்டும் செய்யணும்ன்ற கட்டாயத்தை மட்டும் நீங்க கொண்டு வந்தா போதும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிடேவோ, எங்க காலேஜ்ல ஹாலிடேஸோ இல்ல செமஸ்டர் லீவோ இருக்கும் போது அந்த டைம்ல பயிற்சி செய்யாத போது எனக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஜலதோஷம் பிடிக்கிறது, அடிக்கடி வந்து உடல் வந்து ஒரு டைட்டாக இறுக்கமாகிறது, இல்ல வந்து சோர்வு ஜாஸ்தியா, அந்த சோம்பல் தன்மை, அந்த மாதிரி எல்லாம் நான் உணர ஆரம்பிச்சேன். இது அப்ப யோகா பயிற்சி தினமும் பண்ணாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற மாற்றங்கள்லாம் என்னால உணர முடிஞ்சது. அப்ப அந்த பயிற்சிகள் நீங்க ரெகுலரா செய்யும் போது நீங்களே அதை உணர முடியும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் 2007 இருக்கும் அந்த பீரியட்ல வந்து நான் பூனே போயிருக்கும் போது அங்க VKS ஐயங்கார் அப்படின்னு சொல்ற யோகா மாஸ்டர், ஒரு பாப்புலர் வேர்ல்ட் லெவல் பாப்புலர் யோகா மாஸ்டர், அவர் யோகா பயிற்சி கொடுத்திருக்காரு. இன்னமும் அவருடைய சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அவரு கேக்குதுங்க? கேக்கல. கேக்கல. இப்போங்க மேம்? கேக்குது. ஓகே ஓகேங்க. அதாவது BKS ஐயங்கார் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா மாடர்ன் யோகாவுடைய ஃபாதர் அப்படின்னு கூட சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. அவர் பாத்தீங்கன்னா அவரை நான் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 2007ல பாத்தீங்கன்னா அவரை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. அவரை சந்திக்கும் போது நாங்க போய் பார்க்கும் போது அவர் யோகா பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப அவர் யோகா பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அவரு அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா 80-85 வயது கடந்துதான் இருந்தாரு. 85 இயர்ஸ்க்கு அபோவ் தான் இருக்கும் அவருடைய. நாங்க போய் பார்க்கும் போது அப்ப பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவரு தினமும் அப்பையும் அந்த வயதுலயும் பாத்தீங்கன்னா 2 hours ஆஃப் பிராக்டிஸ், யோகா பிராக்டிஸ் செஞ்சுட்டு இருந்தாரு. செஞ்சு முடிச்சுட்டுதான் எங்களை வந்து பார்க்கவே வந்தாரு நாங்க போய் மீட் பண்ணும் போது. அப்ப அவர்கிட்ட நான் கேட்கும் போது நான்வெஜ் ஃபுட்டோ இல்ல சாத்வீக உணவு, ராஜசீக உணவு, தாமசீக உணவுன்னு சொல்லி யோகால வகைப்படுத்துறாங்களே, இந்த வகைப்படுத்துறதுல வந்து நம்ம கட்டாயம் அதை பின்பற்றுமா, அதாவது அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் போது என்ன சொன்னாரு அப்படின்னா, அது நீங்க யோகா பயிற்சியை மட்டும் தினமும் செய்யணும்ன்ற கட்டாயம் கொண்டு வாங்க, தானாவே உங்களுடைய சாத்வீக உணவு சாத்வீக குணம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவர் வாயால இருந்து நான் கேட்ட ஒரு அந்த சென்டென்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யோகா பண்றவங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா பொலிவுடன் இருக்கும். இல்ல அவங்களுடைய பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சினிமால எல்லாம் காட்டுவாங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் தெரியும், ஒரு ஒளி வட்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி. அந்த ஒளி வட்டத்தை அவருடைய முகத்துல நான் நேர்ல நான் பார்த்தேன். சோ அந்த மாதிரியான உங்களுக்கு அந்த எனர்ஜி, அந்த ஃப்ளோ, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்க யோகா பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பா அது வரும். அதனால யோகா பயிற்சி தினமும் செய்யணும் அப்படின்ற
எப்படி நீங்க எந்திரிக்கும் போது குளிக்கிறீங்க, பல்லு விளக்குறீங்க அப்படின்ற ஒரு செயல்பாடு தினமும் வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நான் இன்னைக்கு யோகா பயிற்சி செய்யணும்ன்றத மட்டும் கொண்டு வாங்க. உங்களுடைய எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அது தீர்வு ஆகும். கண்டிப்பா. இப்ப யோகா தெரப்பி அண்ட் நேச்சுரோபதி இருக்கு இல்லைங்களா, இயற்கை மருத்துவம் ஆமா. யோகாவுல என்னென்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்த முடியும், எதெல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? இப்போ எல்லா மெடிசனுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன் அப்படின்னு இருக்கு. சோ கண்டிப்பா. எல்லா மெடிசனுமே வந்து எல்லா வைத்திய முறைகளும் நாங்க எல்லா வைத்தியமும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி யோகா பயிற்சியும் இல்ல இயற்கை மருத்துவத்துக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மேடம் நீங்க தான் சொன்னீங்க இயற்கை மருத்துவம் யோகா வந்து எல்லாத்துக்கும் சரியாகும்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பிளட் ஊசிங் ஆகுது, ஹெமரேஜா இருக்கு, ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அப்ப வந்து நான் வந்து யோகா பயிற்சி தான் நான் செய்வேன், நீங்க யோகா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் படுக்கிறேன் அப்படின்னா பர்மனண்டா சவாசனா நிலைக்கு தான் போக வேண்டியது இருக்கும். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வைத்தியம் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது நமக்கு டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியணும். எல்லா இடத்துலயுமே யோகா இயற்கை மருத்துவம் செயல்படுமா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே மாடர்ன் மெடிசன் செயல்படுமானா அதுவும் கிடையாது. அப்ப எந்த மாதிரியான வியாதிக்கு வந்து இயற்கை மருத்துவம் யோகா வந்து பயன்படும் அப்படின்னா, நாள்பட்ட நோய்கள் சொல்ற கிரானிக் டிசீசஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அப்ப ஜலதோஷம் சளி பிடிச்சது ஆமா, ஜலதோஷம் சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது அப்படின்னா நீங்க வந்து அதுக்கான பயிற்சிகளும் இருக்கு, அதுக்கான வைத்திய முறைகளும் இருக்கு, அதை நீங்க பின்படுத்தலாம். அந்த இதெல்லாம் பண்ணலாம். அப்ப அதாவது எந்த இடத்துலனா எமர்ஜென்சி, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இயற்கை மருத்துவமும் யோகாவும் அந்த இடத்துல நம்ம வந்து அந்த மருத்துவத்தை நம்புறதை விட மாடர்ன் மெடிசனுக்கு நீங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து என்ன வைத்திய முறைகளோ அதை செய்யலாம். இப்ப இது ஒரு மாட்டு வண்டியில பாத்தீங்கன்னா 2 சக்கரம் மாதிரி தான். இயற்கை மருத்துவம் ஒரு சக்கரம் அப்படின்னா யோகா முறைகள் ஒரு சக்கரம். இது ரெண்டுமே தனித்தனியா செயல்படுத்துறதை விட ஒன்னா செயல்படுத்தினாதான் ஒரு வண்டி எப்படி ஓடுமோ அந்த மாதிரி அந்த வைத்திய முறைகள் இன்னும் நல்லா ப்ராக்ரஸ் ஆகும். அப்போ ரெண்டுமே வந்து நமக்கு தேவை. ரெண்டுமே வந்து நாள்பட்ட வியாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பாட்டி வைத்தியம் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த சளி ஜலதோஷம் காய்ச்சலுக்கு அப்படின்னா வீட்லயே நம்மளுடைய கிச்சன்ல பாத்தீங்கன்னா எல்லா மூலிகைகளும் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தினாலே போதுமானது. இதுதான் வந்து உங்களுக்கு அப்ப எமர்ஜென்சி கேஸ்ல நீங்க வந்து செயல்படாது. இப்ப நீங்க இந்த கிரானிக் டிசீஸ் சொன்னீங்க இல்லீங்களா மேம், அதுல என்னென்ன நோய்கள் எல்லாம் நம்ம வகைப்படுத்தலாம்? இப்ப கிரானிக் டிசீஸ்னா என்னென்ன, நாட்பட்ட நோய்கள்னா என்னென்ன, எதெல்லாம்? நாள்பட்ட நோயின்னு சொன்னோம்னா ஆஸ்துமா, அப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரவியாதி, நீரிழிவு நோய்னு சொல்லுவாங்க, டயபெட்டிஸ், அப்புறம் ஒபேசிட்டி உடல் பருமன் அதுக்கு சரியாகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகளுக்கு, அண்ட் கொரோனரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ற ஹார்ட் இதயத்து கோளாறுகள் சொல்ற பாத்தீங்கன்னா ஹை பிபிக்கு எல்லாம் இப்ப மெடிசன்ஸ் இப்ப நாள்பட்ட நோயின்னு சொல்லும் போது எல்லாமே பாத்தீங்கன்னா தைராய்டுல இருந்து ஆஸ்துமா, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனுக்கு எல்லாம் வந்து தினமும் மாத்திரை எடுத்துக்கிறாங்க. அந்த மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது நீங்க இயற்கை மருத்துவமும் யோகா பயிற்சிகளும் செய்யும் போது. அப்ப தைராய்டுக்கு நீங்க பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஆஸ்துமாக்கு 100% கியூர் கொடுக்க முடியும் இயற்கை மருத்துவம் யோகா பயிற்சிகள் செய்யும் போது. அண்ட் டயபெட்டிஸ் வந்து சக்கரவியாதின்னு சொல்ற அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும் மருந்து இல்லாமல். இதெல்லாம் மருந்து இல்லா மருத்துவம் அப்படின்றதுனால மருந்துகள் இல்லாமல் இந்த வியாதிகளை கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்க முடியும். இந்த நாள்பட்ட நோயின்னு சொல்ற இந்த ஆஸ்துமா, சக்கரவியாதி, உடல் பருமன் போகாம நம்ம காப்பாத்திக்கலாம். ஆமா, உங்களுடைய நோய்களும் இன்னும் அதிகமாகாமல் மாத்திரைகள்னால வர பின்விளைவுகளும் தடுத்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இயற்கை மருத்துவம் யோகா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. எனக்கு அது ரொம்ப நாளா அது ஒரு சந்தேகம். இப்போ ஒரு மருத்துவம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 10 நாள் இல்ல 20 நாள் செஞ்சோம்னா அது சரியாயிடணும் இல்லைங்களா? நான் காலம்பூரா மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், அப்பயும் எனக்கு கை காலெல்லாம் அங்கங்க பொத்து வடியும், பிளஸ் வந்துட்டு கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகி சரியானதா இருக்காது. இவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் அனுபவிச்சு நான் போறதுக்கு அது எப்படி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி எப்படி மேம் பாக்குறீங்க? அது அப்பதான் நான் அந்த இயற்கை மருத்துவத்துல என்ன இருக்கு அப்படின்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சாதாரண இயற்கை மருத்துவம் பாத்தீங்கன்னா இதுல மருந்துகள் கிடையாது. எங்களுடைய வைத்திய முறையில பாத்தீங்கன்னா மருந்தில்லா மருத்துவம் தான் இது. நம்ம உடலை வந்து எந்த விதத்திலயும் ஹார்ம் பண்ணக்கூடாது, அதாவது அதை துன்புறுத்தக்கூடாது. அப்ப துன்புறுத்தாமல் உங்களுக்கு எந்த விதத்துல வைத்தியம் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்றதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லும் போது. உங்களுடைய பஞ்சபூதங்கள் நம்ம சொல்லுவோம்,
இந்த பஞ்சபூதங்கள் போது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களை வைத்துதான் நம்ம இயற்கை மருத்துவத்துல வைத்திய முறைகள் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய பஞ்சபூதங்கள் பாத்தீங்கன்னா நம்ம உடல்லயும் இருக்கு. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்தர்கள் பாடல்கள்லயும் எழுதியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா உடலுடைய உடல் கூறு, உடல் செயல்பாடுகளை பத்தி பாடல்கள் மூலமா எழுதியிருக்காங்க. அவங்க எந்த மெடிக்கல் காலேஜுக்கு போய் படிக்கவே இல்லை. அவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க தியான பயிற்சிகள் மூலமா அந்த அறிவு அவங்களுக்கு அவங்களால உணர முடிந்தது. தியான பயிற்சிகள் மூலமா உடல்ல நடக்கிற மாற்றங்களை உணர முடிஞ்சது. தியான பயிற்சி மூலமா நம்மளுடைய உடல் உள்ள செயல்பாடுகளை அவங்களால படிக்க முடிந்தது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய இந்த இயற்கை மருத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் வைத்துதான் நம்மளுடைய வைத்திய முறைகள் இருக்கு. அப்ப எப்படி மனம் கொடுப்பீங்க அப்படின்னா, நெருப்புனா நெருப்பு எடுத்து கொடுப்பீங்களா, மண்ணுனா மண் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னா கிடையாது. அந்த வைத்திய முறைகள் பாத்தீங்கன்னா இப்ப நிலம் அப்படின்னு சொல்லும் போது மண் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம், மண் குளியல் ஆர் மண் சிகிச்சை. அப்ப அந்த மாதிரியான மண் குளியல் அப்ப எல்லா இடத்துக்குமே அந்த மண் குளியல் செயல்படுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. அப்ப நம்ம பேஷண்டோட கேஸ் ஹிஸ்டரிய நம்ம வாங்கணும். அவங்களுடைய ஃபுல் டேட்டா வந்து வாங்கி அவங்க இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, அப்ப இந்த மண் குளியல் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா, இல்ல வேற என்ன இயற்கை மருத்துவம் இல்ல யோகா பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம டிசைட் பண்ணணுமே தவிர எல்லாருக்கும் மண் குளியல் கொடுத்துடலாம், எல்லாருக்கும் வந்து நீர் குளியல் அப்படின்றது கிடையாது. அப்ப இந்த நிலம் அப்படின்னும் போது மண் குளியல் வைத்தியம் கொடுக்கிறோம், அதாவது மட் தெராப்பின்னு சொல்லுவோம். நீர் அப்படின்னு சொல்ற போது பாத்தீங்கன்னா நீர் குளியல் அப்படின்னு ஹைட்ரோ தெராப்பி அப்படின்னு சொல்லுவோம், நீர் சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம். அதாவது தண்ணியை பயன்படுத்தி வைத்திய முறைகள் கொடுக்கறது. அப்ப தண்ணியை பயன்படுத்தி பல வகைகள் நம்மள வெப்பமாவோ இல்ல ஆவியாவோ இல்ல சூடாவோ இல்ல குளிர்ந்த நீரோ என்ன டெம்பரேச்சர்ல அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவங்க அந்த இயற்கை மருத்துவர் முடிவெடுத்து அதை வைத்தியம் பண்ற முறைதான் நீர் சிகிச்சை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சூரிய, அதாவது நெருப்பு, அந்த நெருப்பு பாத்தீங்கன்னா சூரிய குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சன் பாத். இப்ப நம்ம சூரியனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறதே கிடையாது, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபேனு இல்ல ஏசில தான் உட்கார்ந்துருக்கோம். சூரிய குளியல் அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும், நம்ம பாடியை எக்ஸ்போஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம அன்றாடம் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்ததுதான் இப்ப நம்ம வந்து ஒரு வைத்திய முறையா கொண்டு வந்து அப்ப அந்த வைத்தியர்கிட்ட போய் நம்ம அணுகி அதை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம இருக்கோம். இதெல்லாம் நம்ம பயன்பாடு நம்மளோட விட்டமின் டிக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் நீங்க சொன்ன அந்த சூரிய குளியல் தான். சூரிய குளியல், ஆமா, அதுக்கு டேப்லெட்ஸே கிடையாது அப்படின்னு கூட சொல்றாங்க. இன்னைக்கு விலங்குகள்லாம் கூட பாத்தீங்கன்னா இப்ப நாய் கோழி எல்லாம் கூட பார்த்தோம்னா போய் அந்த வெயில்ல படுத்து நம்ம இருக்கிறத பாக்கணும். முன்னாடி நம்ம வீட்டுல பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா குழந்தைய வெயில்ல இளம் வெயில்ல காட்டுங்க அப்படிம்பாங்க, அவங்க ஸ்கின் இது எல்லாமே நம்ம பயன்பாடுல இருந்ததுதான் நம்ம மறந்துட்டோம். இல்ல அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா மாடர்ன் கல்ச்சர் ஆர் கல்ச்சர் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டோம், அதை வந்து உதாசீனம் படுத்திட்டோம், அலட்சியப்படுத்திட்டோம் தான் சொல்ல முடியுமே தவிர இது எல்லாமே நம்மளுடைய பண்ணிட்டாங்க மேம். அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த கலாச்சார இதை வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி அந்த விஷயத்துல இருந்து நம்மள வெளியில இத நம்ம முன்னோர்கள் அத சொன்னா அது மூட நம்பிக்கையே அப்படின்னு சொல்றோம். ஆனா இதே நம்ம ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் சொல்லி அனுப்புனா நம்ம அதை வந்து ரொம்ப பெரிய மருத்துவம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம கைத்தட்டி வரவேற்கிறோம். நம்மளுடைய பள்ளிகள்ல கொடுத்துட்டு இருந்த தோப்பு காரணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூஎஸ்ல இருந்துட்டு சூப்பர் பிரெயின் யோகான்னு வருது. இப்ப சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா, இப்ப அதை வந்து நம்ம வரவேற்று அதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸாவே எடுக்கிறோம். நம்ம முன்னாடி பயன்பாடுல இருந்ததுதான். நம்ம முன்னோர்கள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா எல்லா ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செஞ்சுட்டு இருந்ததுதான். நம்ம இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்க சொல்லி நம்ம இப்ப மறுபடியும் அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது எல்லாமே பயன்பாடுல இருந்தது. இந்த ஆகாய சிகிச்சை அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் வாக்கிங், ஏர் வாக்கிங்ல வந்து பண்றது. அப்ப நம்ம கோலம் போடும் போது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருக்கும் போது கோலம் போடும் போதோ இல்ல வெளி இடத்துல போகும்போது ஆக்சிஜன் ஃப்ரீ ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் இருக்கும் போது நமக்கு பிராண சக்தி கிடைக்குது. அண்ட் வெற்றிடம், அதாவது வெற்றிடத்துல நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னா பாஸ்டிங், விரத முறைகள் நம்ம வாரம் ஒரு முறை விரதம் இல்ல மாதம் ஒரு முறை விரதம், இல்ல எல்லா கம்யூனிட்டிலயும் பாத்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியா இருக்கலாம், அது இந்து மதமா இருக்கலாம் இல்ல கிறிஸ்துவ மதமா இருக்கலாம் இல்ல முஸ்லீம்களா இருக்கலாம், எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வார்த்தைகள் தான் இருக்குமே, விரத முறைகள் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்ததுதான். ஆனா அந்த விரத முறைகளும் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், மாத்திட்டோம். அப்ப அந்த கரெக்டா அந்த விரத முறைகள்லாம் இருந்தாலுமே நமக்கு சரியா இந்த உடல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும்.
இந்த 5 பூதங்களை வச்சு நம்ம வைத்திய முறைகள் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது அத்தனையுமே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்தது. தின வாழ்வில் அத செயல்படத்துல இருந்ததுதான் நம்ம மாத்திட்டோம். அத மறுபடியும் நீங்க கொண்டு வந்தா உடல் மனம் ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வரும் மேம். இப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொரோனாங்கிற விஷயம் வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி பயங்கர பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு ஏதாவது நம்ம யோகாவுல இல்ல நம்ம இயற்கை மருத்துவத்துல வந்துட்டு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்குங்களா? யோகா பாத்தீங்கன்னா இப்ப கொரோனா மட்டும் கிடையாது, சித்தால இருக்குங்கிறாங்க, ஹோமியோபதியில பிராக்டிஸ் பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க, இங்கிலீஷ் மெடிசன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான ரிசர்ச்ல வந்துட்டு அதனுடைய சிகிச்சை முறைகள் ஏதாவது நம்ம யோகாவிலையும் இல்ல அந்த இயற்கை மருத்துவத்திலையும் இருக்குங்களா? இப்ப கொரோனா அப்படின்றத வச்சு நம்ம இப்ப நிறைய லாக்டவுன்ஸ் வீட்டுல இருக்கோம். இப்ப நீங்க நம்ம இந்த யூடியூபோட விஷயமே பாத்தீங்கன்னா இந்த கொரோனானாலதான் நம்ம இந்த மாதிரியான சந்திப்பே இருக்கு. இல்லைன்னா நம்ம நேர்லயே சந்திச்சு ஒரு இதுவா இருந்திருக்கலாம். இப்போ இந்த கொரோனானால என்ன அப்படின்னா இதுவும் மறுபடியும் நம்ம முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னா வாசல்லயே பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளார நுழையும் போதே என்ன பண்ணிருக்கணும், கை கால்கள் கழுவி அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும். அத நம்ம இப்ப மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? ஹேண்ட் வாஷிங் அப்படின்னு சொல்றோம். அந்த கையை வந்து கழுவணும், காலை கழுவணும் அப்படின்றது. அண்ட் சோசியல் டிஸ்டன்சிங் பண்றோம். அப்ப இந்த மாதிரியான ஹைஜீனிக் மெத்தட்ஸ் அண்ட் சோசியல் டிஸ்டன்சிங் வந்து கொண்டு வரும்போது இதை நம்ம ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்ததுதான். அப்ப இந்த ஹைஜீன் ஏன் கொண்டு வர சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கைகள்லயோ இல்ல வந்து வேற ஏதாவது பகுதியிலயோ அந்த வைரஸ் தொற்று இருந்தா நமக்கு பாதிப்பு அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வைரஸ் தொற்று பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு செயல் பண்றது சரிதான். ஆனா இயற்கை மருத்துவமும் யோகாவும் என்ன பண்ணுதுன்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய இயற்கை மருத்துவம் யோகாவும் பயன்படுத்தினீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு நல்லா இருந்தால், ஆரோக்கியமா இருந்தால், நீங்க எந்த வைரஸ், இந்த கொரோனா இல்ல இதுக்கப்புறம் என்ன வைரஸ் வந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து எனக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை சொல்லுங்க, இயற்கை மருத்துவத்துல ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்க, நான் இன்னைக்கு சாப்பிடுறேன் நாளைக்கு சரியாகுமா, நாளைக்கு உடனே வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடுமா அப்படின்னா கிடையாது. இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்க சின்ன வயசுல இருந்தே பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரியான உணவுகள், அதாவது ப்ராசஸ்டு ஆர் ரிஃபைன்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நீங்க தவிர்த்தாலே உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லாவே இருக்கும். அதுதான் இப்ப நிறைய இருக்கு. இப்ப வந்து ஒரு ஒரு கடைக்கு போனீங்கனாலும் சரி, இல்ல ஒரு மாலுக்கு போனீங்கனாலும் சரி, எங்க போனீங்கனாலும் முதல்ல உங்களுடைய கண் பார்வையில இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உணவுகள் தான் முதல்ல வச்சிருக்காங்க. அப்ப அததான் நம்ம எடுக்கிறோம், அததான் நம்ம முன்னுரிமையும் தரோம். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு சாக்லேட் ஆகட்டும், ஒரு பிஸ்கெட் ஆகட்டும், இது எல்லாமே ப்ராசஸ்டு, இது எல்லாமே கெமிக்கல்ஸ். அத்தனையுமே கெமிக்கல்ஸ் சாப்பிடும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவ இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்ற காய்கறிகள் அதிகம் பயன்படுத்துங்கள், பழ வகைகள் அதிகம் பயன்படுத்துங்கள். அப்ப அந்த காய்கறிகள் பழங்களுமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுவுமே நம்மளாலதான், நம்ம பண்ற தவறுகளாலதான் ஹைபிரிட் வெரைட்டி உற்பத்தியும் அதிகமா இருக்கு. அப்ப இந்த ஹைபிரிட் வெரைட்டி உற்பத்தி வந்து நீங்க வந்து தவிர்த்தாலே நீங்க உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து காய்கறிகள் பழங்கள். இன்னொன்னு அடுத்த முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்மளுடைய தமிழர்களுடைய உணவு அறுசுவை உணவு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த அறுசுவையும் நம்மளுடைய உணவுல இருக்கா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறை தான் சொல்லலாம். உங்களுடைய உணவுல பாத்தீங்கன்னா காரம் இருக்கு, புளிப்பு இருக்கு, அந்த உப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு. இந்த துவர்ப்பு கசப்பு இருக்கா அப்படின்னா அது கொடுக்கறதும் கிடையாது, அதை நம்ம எடுத்துக்கிறதும் கிடையாது. அப்ப இந்த துவர்ப்பும் இந்த கசப்பும் இப்ப மெயின் ஃபுட்டா பாத்தீங்கன்னா உப்பு அப்படிங்கறது அதிகமா இன்டேக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதிகமா இருக்கு. ஆமா. இப்போ அந்த துவர்ப்பும் கசப்பும் நம்மளுடைய உடம்புல நம்ம ரத்தத்துல கலந்தாலே நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்ப இந்த உணவுகளை நீங்க அதிகமா பயன்படுத்தணும். யாரும் அந்த உணவுகளை வந்து இப்ப பயன்படுத்துறதே கிடையாது. நம்மளுடைய உணவுகள் சொல்ற வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் நம்ம முன்னாடி பயன்பாட்டுல இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஃப்ரூட்ஸ் வந்து வெளிநாடுல இருந்து வருதோ அந்த ஃப்ரூட்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அமெரிக்கன் கிரேப்ஸ் இருக்கா, ஆப்பிரிக்கன் ஆப்பிள் இருக்கா, கிவி ஃப்ரூட்ஸ் இருக்கான்னு போய் கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நெல்லிக்காய் வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்குறோமா சாப்பிடுறோமா அப்படின்னா கிடையாது. அந்த நெல்லிக்காயில அத்தனை குணங்கள் இருக்கு. இந்த மாதிரியான இயற்கையா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வர வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிலேயே இருக்கிற மிளகுத்தூள்,
மிளகுத்தூள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்துல இருந்ததுதான். வெளிநாட்டுல வந்து இருக்கிறவங்க வந்து வெள்ளையர்கள் வந்து நம்மளுடைய மிளகு வந்து அவங்களோடக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு நமக்கு வந்து மிளகாய கொடுத்துட்டாங்க. அதே மாதிரிதான். அப்ப இந்த மிளகாய் வந்ததுக்கு அப்புறம் மிளகோட பயன்பாடு குறைஞ்சிருச்சு. அப்ப இந்த மிளகு அதிகமா பயன்படுத்திக்கோங்க. மிளகாயை விட பச்சை மிளகாயோ இல்ல காஞ்ச மிளகாயோ எது அதை விட மிளகு அதிகமா பெப்பர்ன்னு சொல்லுவாங்க. அந்த பெப்பர் அதிகமா பயன்படுத்தினீங்கனாலே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மஞ்சத்தூள் நம்ம தமிழ் மருந்துல சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மும்மருந்துல மிளகு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நம்ம எடுத்துக்கிறதும் கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வளங்களையும் நம்மளுடைய இயற்கை வளங்களையும் நம்ம வெளிநாட்டுக்கு வந்து வித்துட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு நீம வந்து பேட்டன் ரைட் எடுத்து அவங்க வந்து அதை வந்து நமக்கு மறுபடியும் கொடுக்குறாங்க. வேப்பிலைன்னு சொல்லுவோம். அந்த வேப்பிலையோட முக்கியத்துவம் நமக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரிஞ்சு வெளிநாடுல தெரிஞ்சு அவங்க பேட்டன் ரைட் எடுக்கிறாங்க. ஒரு மஞ்சத்தூள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மஞ்சள் வந்து பேட்டன் ரைட் எடுத்து நமக்கே மறுபடியும் திருப்பி கொடுக்குறாங்க. அப்ப இது எல்லாமே நம்மளாலதான் எல்லா வளங்களும் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். யாரையுமே அவங்க செய்யறாங்க நான் செய்யறேன் அப்படின்னு சுட்டி காட்டாதீங்க. ஒரு குற்றத்தை மத்தவங்க மேல காட்டவே கூடாது. நம்ம எப்படி சரியா இருக்கோம், நம்ம கரெக்டா இருக்கோமா. இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா கொரோனானால வந்து வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருமே வந்து வெளியே வராமல் இருந்தாலே இந்த நோய் தொற்று வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் கேக்குறோம்? அவன் போறான், வேற ஒருத்தர் போறாங்கன்னு கையை காமிச்சிட்டு அவங்க போறாங்க, அப்ப நானும் போறேன். அப்ப நம்மள ஃபாலோ பண்ணி இன்னும் 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேரை ஃபாலோ பண்ணி இன்னொரு 1000 பேர் வருவாங்க. அப்ப எப்படி வந்து அரசுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களால சொல்லதான் முடியுமே தவிர ஒவ்வொருத்தரோட வீட்லயும் வந்து கண்காணிக்க முடியாது. அப்ப இது நம்மளுடைய சுய ஒழுக்கமா எடுத்துக்கிட்டு அந்த அரசு சொல்ற விதிமுறைகளை பயன்படுத்தினாலே இந்த நோய் வந்து இது வளராமல் நம்ம எப்பயும் வந்து ரிட்டர்ன் பேக் டு த ஃபார்முக்கு போயிருக்கலாம். ஆனா இன்னமும் நம்ம லாக்டவுன்ல இருக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய சுய ஒழுக்கம் நமக்கு வந்து அந்த சமுதாய வந்து நோக்கத்துல வந்து நம்ம போகாததுனாலதான், சமுதாய அக்கறை நமக்கு இல்லாததுனாலதான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்மளுடைய உணவுல முக்கியமா வந்து இந்த சமுதாய அக்கறை இல்லாததுனால நம்ம நிறைய இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம ஜெனரேஷனே வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படும் போது நம்மளுடைய குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷன் நீங்க நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இயற்கையா கிடைக்காது. அவங்களுக்கு எல்லாமே ஆர்டிபிஷியல், ஹைபிரிட்ஸ், பதப்படுத்தப்பட்டது, ப்ராசஸ்டு தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ் அண்ட் அடுத்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்பவே அழிச்சிட்டோம் தான் சொல்ல முடியும். நம்மளுடைய ஜெனரேஷனை கொண்டு போயிட வேண்டியதுதான். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தி அதை எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் இயற்கை வளத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நான் என்னுடைய முயற்சியும் அதுதான். நான் எல்லாருக்குமே நான் சொல்றது அதான். இயற்கை வளத்தை நீங்க மறுபடியும் கொண்டு வாங்க, இயற்கையை பின்படுத்துங்க. பழங்கள் காய்கறிகள் சாப்பிடறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஒரு மழை பெஞ்சா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழத்தை கொடுக்க சொன்னா இல்ல மழை பெஞ்சிருக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மழை பெஞ்சிருக்கும் போது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப சளி பிடிக்காதா? அப்ப மருந்து சாப்பிட்டுக்கலாம். அப்ப மருந்து சாப்பிடும் போது ஒரு கெமிக்கல். அப்ப அந்த மருந்துகளால ஏன் நீங்களே வந்து வியாதியை உண்டாக்குறீங்க, அதுக்கான தீர்வு பண்ணிக்கிறீங்க. இப்போ ஒரு நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சக்கர வியாதி உள்ளவங்க ஒரு நாளைக்கு ஒரு 4 மாத்திரை சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 மாத்திரத்துக்கான ஒரு மாசம் செலவு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3000 ரூபாயாவது அந்த மருத்துவ செலவு ஆகுது. அப்போ அவங்க யோகா பயிற்சிகள் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா இல்ல இயற்கை மருத்துவத்தோட விதிமுறைகளை பின்பற்றினா இந்த 3000 ரூபாய் செலவு அவங்க காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் செலவு பண்ணலாம். அப்ப அவங்க குடும்பத்துக்கே அது பயனாகும். அப்படின்னும் போது நம்ம அந்த காய்கறிகள் பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மருந்து மாத்திரைகளுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதை தவிர்க்கணும் அப்படின்னா எல்லாரும் யோகா பயிற்சியை தினமும் தன்னுடைய வாழ்க்கையில கத்துக்கிறதோ இல்ல அதை பிராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ புக்கை பார்த்து படிக்கிறேன், யூடியூபை பார்த்து படிக்கிறேன் அப்படின்றதை விட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் அடிப்படைய பயிற்சியை வந்து ஒரு யோகா டீச்சர் கிட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க புக்கை பாக்குறதோ இல்ல யூடியூப் பார்த்து படிக்கிறதோ பண்ணலாம். அடிப்படையா நான் தெரியாம ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹார்ட்ல ஸ்டண்ட் வச்சு ஒரு அம்மா ஒருத்தவங்க ரெண்டு சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வகுப்பும் எடுத்து கொடுத்துட்டு எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கோம். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்றாங்க, சார் நான் ஒருத்தரோட வீடியோ பார்த்து பண்ணேன், எனக்கு திரும்பவும் செஸ்ட் பெயின் ஆகுது, நான் என்ன பண்றது? வீடியோல இருக்கிறவங்க பாத்தீங்களா, பக்கத்துல இருக்கிற நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, பக்கத்துல இருக்கிற யாரும். அது தவறான விஷயம். கண்டிப்பா அது தவறு. ஏன்னா
நமக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப ஆரோக்கியமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அடிப்படையை நீங்க கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கு வேணா ஒரு யூடியூபையோ இல்ல ஒரு புக்கையோ பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ஒரு வியாதி ஒரு பிரச்சனை அடிப்படையா இருக்கு அப்படின்னும் கத்துக்கிறவங்க போது அது அத வந்து நீங்க அவரு அந்த யோகா டீச்சரோ இல்ல இயற்கை மருத்துவர்கிட்டயோ நீங்க என்னன்னா சரியான பயிற்சிகள் கொடுத்து அந்த உடல் உங்களுடைய ஆரோக்கியம் மறுபடியும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை பயிற்சி பண்ணலாம். அப்ப அது அந்த ஒரு ஒரு நோய் இருக்கு அப்படின்னா எல்லா யோகா பயிற்சிகளும் எல்லாருக்குமே செய்ய பொருந்தாது. ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிராணாயாமாலேயே பாத்தீங்கன்னா ஹீட்டிங் பிராணாயாமம் சொல்றோம், கூலிங் பிராணாயாமம் சொல்றோம். இந்த ரெண்டுமே ஒரு சில வியாதிக்கு கொடுக்கலாம், ஒரு சில வியாதிக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி ஆசனங்களையுமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் இருக்கு, சிட்டிங் இருக்கு, ப்ரோன் இருக்கு, சுப்பைன் இருக்கு. அதாவது நின்றபடி செய்யும் ஆசனங்கள், உட்கார்ந்தபடி, இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. இது எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கலாமான்னா முடியாது. அப்ப வியாதி உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சில ஆசனங்கள் தான் கொடுக்க முடியும், ஒரு சில பிராணாயாம பயிற்சிகள் தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் போது சரியான வந்து இயற்கை மருத்துவரோ இல்ல யோகா பயிற்சி ஆசிரியர்களை வச்சுதான் நம்ம இந்த பயிற்சிகள் செய்யணும். நீங்க ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் மருத்துவத்துக்கு செலவு பண்றீங்க. ஆனா ஒரு யோகா டீச்சருக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை எப்படியா இருக்கு பாருங்க. அப்ப அவங்க வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரப்போறது இல்லை. யோகா பயிற்சினால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வர போறது இல்லை. அப்ப நீங்க கொடுக்குற அந்த 3000 ரூபாய் அந்த யோகா டீச்சருக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் மேம்படுது. அப்ப இந்த மருத்துவ செலவும் இன்னும் குறையும். அப்ப உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் குறையுமே தவிர அதிகமாகாது. ஒரு யோகா பயிற்சிக்கு நான் வந்து செலவு பண்றதுக்கு யோசிக்காதீங்க. போய் தினமும் பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி எடுத்துக்கோங்க. அந்த பயிற்சி 1 மாதமோ இல்ல 2 மாதமோ இல்ல 3 மாதமோ நல்லா கத்துக்கிட்ட பிறகு நீங்க உங்க வீட்டுல பயிற்சி பண்ணுங்க. அப்படி இருக்கும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கொரோனா வந்துட்டு அஃபெக்ட் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சுங்க. இப்ப அவங்க தொடர்ந்து இப்ப நம்ம மருத்துவமனைகள்ல இப்ப இந்த கபசுர நீர் குடிக்கிற மாதிரி இல்ல இந்த மாதிரி ஏன் நம்ம காலையில வந்து ஒரு மணி நேரம் அவங்களுக்கு எல்லாம் யோக பயிற்சி அப்படிங்கிறதும் இல்ல இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த சில இதுவும் கொடுத்து அவங்களுக்கு அந்த பயிற்சிகள் கொடுக்கும்போது அதுல ஏதாவது அந்த பாதிச்ச பேஷண்ட்டுக்கு ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குங்களா? இப்ப ஏன்னா நிறைய பேர் ரெக்கவரி யோகா பயிற்சிகள் ரேட்டிங் வந்துட்டு 4000 பேர் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க, 4000 பேர் இன்ஃபெக்ட் ஆகுறாங்கன்னா 2000 பேர் கியூர் ஆகி வெளியில போறதா நமக்கு ரேஷியோ கணக்கு வெளியில வருது. இப்போ அது ஒரு 4000க்கு 3000 போகணும் அப்படின்னா அடிஷனலா இது மாதிரி பயிற்சிகள் பண்ணா அதுல ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமா? இப்ப எங்களுடைய பிஎன்வைஸ் இயற்கை மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா மருத்துவமனையிலயும் இருக்காங்க, எல்லா கவர்மெண்ட் மருத்துவமனையிலயும் இருக்காங்க, அண்ட் பிஹெச்சி சென்டர்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்க ரெகுலரா யோகா பயிற்சிகள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த ரேஷியோஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்றது வந்து எங்களுக்குள்ளார நாங்க டிஸ்கஸ் பண்ணும் போது தெரிய வந்த விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா யோகா பயிற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் செஞ்சா இந்த கொரோனா வந்துடுச்சு ஆனா சீக்கிரம் சரியாகணும், அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்கலாம் அப்படின்னா கபாலபாத்தி அப்படின்ற ஒரு யோகா பிராணாயாம பயிற்சி இருக்கு. அந்த பிராணாயாம பயிற்சியில கபாலபாத்தி, பஸ்திரிகா இது ரெண்டும் நல்லாவே செயல்படும். இந்த ரெண்டும் செயல்படும் போது உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது அந்த முன்னேற்றம் சீக்கிரம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட்ன்னு சொல்லணும்னா ஜலநிதி அப்படின்ற ஒரு கிரியா பயிற்சி இருக்கு. அப்ப இந்த ஜலநிதி பயிற்சிகள் நீங்க செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த நோய் தொற்றோட பாதிப்பு குறையும். அப்ப வேகமா வந்து உங்களுடைய மூக்கு சுத்தம் செய்யும். அதான் சொல்ல கபாலபாத்தி, பஸ்திரிகா, ஜலநிதி இந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்க செய்யும் போது அந்த கொரோனால இருந்து நீங்க சீக்கிரமே உங்களால கியூர் ஆகி வெளியே வர முடியும். இந்த பயிற்சிகள்லாம் நீங்க செய்யலாம். அதே இயற்கை மருத்துவர்களோட அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லும் போது பெப்பர், மிளகு வந்து வெந்நீர்ல போட்டோ இல்ல பால்ல கலந்து நீங்க குடிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், டர்மரிக் அதிகமா பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அந்த கொரோனால இருந்து உங்களால சீக்கிரம் வந்து கியூர் ஆகி வர முடியும். அண்ட் சன் பாத் அப்படின்னு சொல்ற அந்த சூரிய குளியல், ஏன்னா ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கும். சன் பாத்ல பாத்தீங்கன்னா சூரிய குளியல் இருக்கும்போது ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கும்போது எந்த மாதிரியான வைரஸா இருக்கட்டும் பாக்டீரியாவா இருக்கட்டும் உங்களை அணுகாமல் தொற்று ஏற்படாமல் இருக்கும். அப்ப இந்த சன் பாத் சூரிய குளியல் அப்படின்றது இப்போ உங்களுக்கு கொரோனா பாதிப்பு இருந்ததுன்னா நீங்க தினமும் வந்து அந்த ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய உடம்பு வந்து சூரியனுக்கு எக்ஸ்போஸ் பண்றது நல்லது. இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னுடைய நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம் நான் ஜெனரலாவே டெவலப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை சூரிய குளியல் அப்படின்றது செய்யறது ரொம்ப 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 நல்லது. இந்த பயிற்சிகள்லாம் நீங்க செய்யலாம். பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் அதிகமா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் வந்து பீச்ல படுத்து கிடக்குறாங்கன்னு நம்ம ஆளுங்களுக்கு அது படுத்துட்டு இருக்காங்க. ஆமா,
அவங்க ஒரு அது ஒரு நம்ம வீக்கெண்ட் நம்ம மக்களுக்கு என்ன ரெக்ரீஷனாவே பிரச்சனைன்னா, வெயில்ல போனா நம்ம கலர் கருப்பாயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனால இன்னொன்னு அதிகம். பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து வெயிட்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி. நோய் வந்து சீக்கிரம் தாக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு தான் இருக்கே தவிர நமக்கு கிடையாது. இயற்கையிலே பாத்தீங்கன்னா இந்தியர்களுடைய உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா நோய் தாக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. சீக்கிரம் வந்து ஏன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாவே நல்லா இருக்கு. அதை நம்ம இப்ப நம்ம வந்து அதை வீணாக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவ என்ன இப்போ நீங்க தூங்குற டைம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் இப்ப எத்தனை மணிக்கு படுக்கிறாங்கன்னா 12 மணி 1 மணி. 12 மணி இப்ப 1 மணி லாக்டவுன்ல ஆயிடுது. சொல்லவே வேண்டாம். லாக்டவுன்ல சொல்லவே வேண்டாம். 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது படுக்க. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? 9 மணி 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. நேரா மத்தியான சாப்பாடு தான். அப்ப இந்த மாதிரியான உடல் கோளாறுகள் நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு நம்ம வந்து வீண இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிருச்சு, எனக்கு உடனே ஒரே நாள்ல சரியாகணும் அப்படின்னா அது சரி பண்ண முடியாது. அப்ப நீங்க எல்லாமே தான் இம்யூன் சிஸ்டம். நான் வந்து மிளகு சாப்பிடுறேன், அது எனக்கு இம்யூன் சிஸ்டம் வரணுமா அப்படின்னா அது சாப்பிடுறதுக்கு ஈக்குவலா உங்களுடைய உணவு பழக்கங்களும் சரியில்லை, உங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலையும் சரியில்லை அப்படின்னும் போது தானாவே உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் குறையதான் செய்யும். உங்களுடைய நேரம், அதாவது தூங்குற நேரம், யோகால பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 பிரின்சிபல்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஆசனா ஒரு பிரின்சிபல், இரண்டாவது பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பிராணாயாமா, மூன்றாவது ப்ராப்பர் டயட், நாலாவது பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஆட்டிடியூட் இல்லைன்னா மெடிடேஷன், அஞ்சாவது பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரெஸ்ட் ஆர் ஸ்லீப். இந்த 5யுமே நீங்க கடைபிடிச்சா மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாவும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவும் இருக்கும். நான் தினம் ஆசனா பண்றேன், ஆனா எப்ப வேணாலும் சாப்பிடுவேன், என்ன வேணாலும் சாப்பிடுவேன், எந்த டைம் வேணாலும் தூங்குவேன் அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. அதாவது அது அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பாதான் இருக்குமே தவிர அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொண்டு போகிற சூழ்நிலையா இருக்காது. அப்ப நீங்க தூங்குற டைமும் நீங்க சரியா இருக்கணும், சாப்பிடுற உணவுகளும் சரியா இருக்கணும், யோகா பயிற்சிகளும் ரெகுலரா இருக்கணும். அண்ட் உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங், மெடிடேஷன் ரொம்ப 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 முக்கியம். நம்மளுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களே இப்போ எனக்கு கொரோனா வந்துரும் 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 நீங்க பயந்து அந்த எண்ணத்தை உருவாக்குனீங்கனாலே உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிட்டு உங்களுக்கு இல்ல தானாவே மேம், இப்போ நோய் மக்கள் வர்றதுக்கான வாய்ப்பாயிடும். நாங்க அப்படி திங்க் பண்ணனாலும் எங்களை சுத்தி இருக்கக்கூடிய சேனல்ஸ், சோசியல் மீடியா இது எல்லாமே வந்துட்டு திரும்ப திரும்ப அதையவே காமிச்சு காமிச்சு நம்மள அதே இதுல வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? நீங்க யோகா பயிற்சிகள் தினமும் செஞ்சுட்டு இருந்தா நீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான நோயும் வரப்போறது கிடையாது. அப்படின்னும் போது அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். அவங்க என்ன சொன்னாலும் உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அந்த யோகா பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் போது அவங்க எப்படி வேணாலும் சொல்லி உங்களை பயன்படுத்தினாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுதான் வந்து யோகா பயிற்சிகள். அப்ப அந்த யோகா பிரின்சிபல்ஸ் 5 பிரின்சிபல்ஸ் நீங்க சரியா பயன்படுத்தினாலே போதுமானது. தனி நான் மனித தூங்குற டைம் நான் வந்து தனி மனித ஒழுக்கமே கொரோனாவுக்கு தீர்வு அப்படின்னு ஆமா. சொல்ல வர்றீங்க. அதுதான் நம்ம யோகால பாத்தீங்க அப்படின்னா பதஞ்சலி தான் யோகாவின் தந்தை அப்படின்னு சொல்லும் போது அவரு 3000 வருடத்துக்கு முன்னாடியே பாடல்கள் எழுதிட்டாரு. சுய ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம் அப்படின்னு சொல்ற யமா நியமா அவ பத்தி சொல்லியிருக்காரு. இந்த யமமும் நியமமும் கடைபிடிச்சிட்டு வாங்க, அதுக்கு அடுத்ததுதான் ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப எல்லாரும் நேரம் எடுத்த உடனே ஆசனம். அதை விட என்ன கொடுமை அப்படின்னா என் டாக்டர் வந்து மெடிடேஷன் பண்ண சொன்னாரு, எனக்கு உடனே மெடிடேஷன் கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. உடனே வந்து மெடிடேஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு வியாதி வந்ததுக்கு அப்புறம் வந்ததை வந்து உடனே மெடிடேஷன் மூலமா சரி பண்ண முடியாது. இல்ல, தியானம் ஆரோக்கியமா அப்படிங்கிறது இருக்கிறவங்க மக்களுடைய பார்வையில என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புள்ளியை வரைஞ்சு வச்சுட்டு அதை முறைச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறது தான் தியானம் அதுதான், அதாவது எண்ணத்துல கண்ணை இருக்கு. மூடி ஓரமா உட்காந்துட்டா போதும் அப்படின்றாங்க. அது தூங்குறாங்களா இல்ல தியானம் பண்றாங்களான்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த தியான பயிற்சி அப்படின்றது எடுத்த உடனே எல்லாராலையும் அதை கத்துக்க முடியாது, அது பயிற்சியும் கொண்டு வர முடியாது. அதுக்கான மனநிலை அது வரணும். அப்ப அந்த தியான பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்றோம், பதஞ்சலி வந்து ஒவ்வொரு நிலையாதான் கடந்து வாங்கன்னு சொல்லியிருக்காரு. நியமத்தையும் ஃபர்ஸ்ட் முடிங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆசனத்துக்கு வாங்க. ஆசனமே என்ன கேட்டீங்க அப்படின்னா ஆசனமே வந்து தியானத்தின் முதல் நிலைன்னு சொல்லலாம். ஏன்னா ஆசன பயிற்சி நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மூச்சிலையும் உங்களுடைய உடல் அமைப்பிலையும் கவனம் வைக்கும் போது அப்பயே நீங்க வந்து ஒரு தியானம் மூலமா தான் தியானம் பயிற்சி பண்ற தியானிக்க மாதிரிதான். ஆரம்பிச்சிடலாம். அப்ப ஆசனமே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நிலை ஆஃப் தியானம் அப்படின்னு சொல்லலாம். பிராணாயாமம் 2வது நிலை ஆஃப் தியானம் பயிற்சின்னு சொல்லலாம்.
அப்படின்னும் போது நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு வாங்க. டைரக்டா போய் நான் தியானம் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷனோட எந்த யோகா டீச்சரையும் அணுக வேண்டாம்ன்றது என்னுடைய வேண்டுதல். ஏன்னா அந்த யோகா டீச்சருக்கோ இல்ல அந்த இயற்கை மருத்துவத்துக்கோ தெரியும் இவங்களுக்கு எந்த முறை எந்த பயிற்சி வந்து சரியான பயிற்சியா இருக்கும்னு. அப்ப அவங்க சொல்லி கொடுக்குற அந்த பயிற்சிகளை நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நோய் இருந்தால் அது கண்டிப்பா அது உங்களுடைய கட்டுப்பாடுக்குள்ளேயோ அல்ல அது சரியாக வாய்ப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க கண்டிஷன் போட்டு எனக்கு இது மட்டும் தான் வேணும்ன்றது போய் நிக்க கூடாது அப்படின்றத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்ல விரும்புது. கண்டிப்பா. அடுத்ததா பாத்தீங்கன்னா மேம், இப்ப இந்த கொரோனா பீரியட்ல பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவங்கதான் அதிகமா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப இவங்க வந்துட்டு எப்படி அவங்களுடைய ஆரோக்கியத்தை லாஸ் பண்ணிடுவாங்க? இப்ப அதுல இருந்து அவங்களை எப்படி ரீஜெனரேட்? இப்ப குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம போய் யோகா சொல்லணும்னா அவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டான். இன்னொன்னு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குக்கிங் ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரீசன் சொல்றாங்க. இப்ப இவங்க இதுல இருந்து எப்படி அவங்கள சரி பண்ணிட்டு இந்த யோகா வாழ்க்கைக்கு வந்து அவங்கள கொஞ்சம் தீர்வு பண்ணிக்க முடியும்? அதுல ஒரு நாளைக்கு 24 hours இருக்கு. இந்த 24 hours ஒரு மணி நேரம் கூட உங்களுக்காக உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா எதுக்காக வாழணும்? ஒரு மணி நேரம் கூட எனக்காக நான் வந்து ஒதுக்கல அப்படின்றதுக்கு எதுக்கு நீங்க வாழணும்? யாருக்காக அப்ப நீங்க வாழ்றீங்க அப்படின்றதுதான் அடுத்த கேள்வியா கேட்கணும். ஏன்னா எனக்கு டைமே இல்லைன்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் செக் பண்றதுக்கும் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றதுக்கும் பல மணி நேரம் செலவு பண்றாங்க. அந்த பல மணி நேரத்துல ஒரு மணி நேரம் உங்களுடைய உடலுக்காக நீங்க செய்யறது தப்பு இல்லல்ல. அப்ப அந்த இப்ப பாத்தீங்க அப்படின்னா June 21 இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா அப்படின்றது சர்வதேச யோகா தினமா நம்ம வந்து இப்ப கொண்டாடி முடிச்சோம். அந்த யோகா தினத்துல இந்த வருடத்திற்கான யோகா வருடத்துக்கு வந்து தீம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து வச்சிருக்கிற தீம் யோகா அட் ஹோம், யோகா வித் ஃபேமிலி. அதாவது லாக்டவுன்ல எல்லாராலையும் வெளியே வந்து யோகா பயிற்சிகள் செஞ்சு கொண்டு வர முடியாதுன்றதுனால இந்த தீம், இந்த வருடத்துக்கான தீம் என்னன்னா யோகா அட் ஹோம், யோகா வித் ஃபேமிலி. ஏன் அந்த தீமை கொண்டு வந்தாரு? யோகா அட் ஹோமோட முடிச்சிருக்கலாம், ஏன் யோகா வித் ஃபேமிலி கொண்டு வந்தாரு அப்படின்னா இப்ப பெண்களுக்கு எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. ஏன்னா அந்த எஜுகேஷன் பெண்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுடைய குடும்பத்துக்கு உள்ள எத்தனை உறுப்பினருக்குமே அது செயல்படும், அது பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த குடும்பத்துல உள்ள பெண்கள் தினமும் பயிற்சி பண்ணீங்கன்னா இப்ப நீங்க பயிற்சி பண்ணும்போது உங்களோட சேர்ந்து விளையாட்டுத்தனமாவாது அட்லீஸ்ட் ஒரு 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 ஜாய்ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகள் உங்களோட வந்து பயிற்சி பண்ணுவாங்க. அந்த ஹாபிட்டை கொண்டு வாங்க. இப்ப எப்படி பிரஷ் பண்றதுக்கு நீங்க கட்டாயமா நீங்க உங்க குழந்தைக்கு சொல்றீங்க எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணணும் குளிக்கணும் அப்படின்றது எப்படி நீங்க அந்த டிசிப்ளினை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எந்திரிச்ச உடனே அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யோகா பயிற்சி செய்யணும்ன்ற ஹாபிட்டை உருவாக்கணும். அப்ப அந்த ஹாபிட் அந்த ஒழுக்கம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா நீங்க அதை செய்யும் போதுதான். நாளைக்கு திருப்பி கேள்வி கேட்பாங்க. இப்ப உள்ள குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. நீ செய்யறியா? நான் செய்யறேன். நீ ஏன் செய்யாத போது என்ன ஏன் செய்ய வைக்கிற அப்படின்னு தான் கேக்குறாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க குழந்தைங்களுக்கு. அவங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லவும் முடிய மாட்டேங்குது. ஆமா, நியாயமான கேள்வியும் மாடல் அவங்களே செய்யாம என்ன வந்துட்டு செய்ய சொல்றாங்களே அப்படின்னு கேக்குற கேள்வி இப்ப இருக்க குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து கேட்கறதுக்கு தயங்குவோம். ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாரும் தயங்குறது இல்ல. எல்லா குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் கேள்வி கேட்கறாங்க. அப்ப அவங்களுக்காகவாவது நம்ம பயந்துதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பயிற்சியை செய்யுங்க. நீங்க அந்த ரெகுலரா அந்த பயிற்சியை செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து உங்களுடைய குழந்தைங்களும் அதை செய்வாங்க. விளையாட்டுத்தனமாவே சொல்லி கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து கட்டுப்பாடோட இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்ன்ற ஒரு பிக்ஸ் பண்ணாதீங்க. பெரியவங்களுக்கு வேணா நம்ம சொல்லலாம், நீங்க மூச்சு இப்படிதான் எடுக்கணும், மூச்சு இந்த மாதிரிதான் விடணும் அப்படின்னு பெரியவங்களுக்கு சொல்லலாம். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்க மூச்சை வந்து இப்படிதான் எடுக்கணும் அப்படிதான் விடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப விளையாட்டுத்தனமா, அதனாலதான் நான் என்னுடைய புக்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எழுதின புக்லயும் பாத்தீங்கன்னா அவங்களோட வே ஆஃப் லேர்னிங்ன்ற முறையில தான் அந்த புக்கே இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ABCD எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அந்த பயிற்சி சொல்லும் போது அவங்க அந்த ஆல்பபெட்டும் கத்துப்பாங்க, யோகாவும் கத்துப்பாங்க. அப்ப அந்த ஆசனத்தோடைய பெயரும் அவங்களுடைய நினைவில் இருக்கும். இப்ப இந்த புத்தகங்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நம்ம பிரைமரி ஸ்கூல்ல வச்சுட்டு கூட அந்த சப்ஜெக்டிவோட இதையும் நம்ம மெர்ஜ் பண்ணி சொல்லி கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாவும் ரொம்ப இருக்கும், குழந்தைங்களோட லேர்னிங்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஈஸியா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில தான் நான் ஒவ்வொரு புக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அந்த புக்கு வந்து
படிக்கும் போது தானாவே அந்த யோகா செய்யணும் அப்படின்ற ஆர்வம் உண்டாகணும். அந்த அடிப்படையில தான் நான் என்னுடைய ஒவ்வொரு புக்குமே இருக்கு. இப்ப நான் பிரெக்னன்சி புக் எழுதியிருக்கேன். என்னோட அந்த பிரெக்னன்சி புக்ல பாத்தீங்கன்னா அதை படிச்சு அதை ஃபாலோ பண்ணியே நிறைய நார்மல் டெலிவரி ஆயிருக்கு. அந்த நார்மல் டெலிவரி ஆயிருக்குன்னு எனக்கே எனக்கு ஃபீட்பேக் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. சோ நம்ம எழுதின புக்கை வச்சே நமக்கு வந்து இந்த குழந்தைகள் பயிற்சி ரெகுலரா பண்றாங்க, பிரெக்னன்சி நார்மலா இருக்கு, யோகா பயிற்சிகள் செய்யறாங்கன்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதுல. அப்ப இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் அதை செய்யுங்க. அப்ப அது ரெகுலரா அந்த ஹேபிட்ட கொண்டு வாங்க. அப்ப அது இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து உடல் பருமன், ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா காலேஜ் போற வரைக்குமாவது அந்த உடலை வந்து பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேர் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கேர் எடுத்துக்கிறது கிடையாது. ஒபேசிட்டி லெவல் அண்ட் இப்ப இருக்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பிசிஓடி, மாதவிடாய் பிரச்சனை, மென்சுரல் இர்ரெகுலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. மேடம் நான் எங்க வீட்லயே கூட சொல்ற சஜஷன் தான், குழந்தைங்க சாப்பாடு மிச்சம் வச்சுட்டோம்னா இவங்களுக்கு பசியே இல்லைன்னா கூட ஐயோ சாப்பாடு வீணா போயிடுமேன்ட்டு அந்த இதை அது ஒரு டஸ்ட்பின்ல போடுறதுக்கு பதில் நம்ம வயிறு டஸ்ட்பினா நினைச்சு நம்ம வயிறுல போட்டுக்கிறோம். அந்த வேஸ்ட் டஸ்ட்பின்ல போட்டீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாயோ இல்ல 10 ரூபாய் செலவோட முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் நீங்க யோசிச்சு அந்த உணவை நீங்க எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா உடல் வந்து பருமன் அதிகமாகுது, எக்ஸ்ட்ரா ஒபேசிட்டி, உங்களுக்கு கேலரிஸ் அதிகமாகும். சோ அதனால பல பிரச்சனைகள் தான். உங்க வயிறு டஸ்ட்பின் கிடையாது. எப்பயுமே அதை ஒரு தெளிவா வச்சுக்கோங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து லேடிஸ், அதாவது பெண்கள் தெளிவா எடுத்துக்கணும். ஏன்னா சமைச்ச உணவு வேஸ்டா போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அப்ப அதை தவிர்க்கணும்னா அந்த உணவு நீங்க கரெக்டான அளவா சமைக்கிறதுக்கு அதை கொண்டு வாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட் எப்பயுமே சமைச்சு வேஸ்ட் பண்ணாம அப்ப என்ன கரெக்டான உணவு செய்ய முடியுமோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க அந்த ஹாபிட்ட. அண்ட் சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால உணவு அதிகமாயிட்டாலோ அதை நீங்க சாப்பிடாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய வயிறு டஸ்ட்பின் கிடையாது. அது குப்பையில போடுறதுனால உணவு வேஸ்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை நீங்க வந்து உங்க வயிறுல போடுறதுனால உங்களுடைய உடல் பாதிப்பு இன்னும் அதிகமாகும். அப்ப இந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அண்ட் இப்போ மாதவிடாய் பிரச்சனை அண்ட் பிசிஓடி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பெண்களுக்கு அதிகமா இருக்கு. அதுக்கும் காரணம் என்னன்னா உடல் எக்ஸசைஸ் கொடுக்கறது கிடையாது. அண்ட் முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளுடைய உணவுகள் தான். ப்ராசஸ்ட் ரிஃபைன்டு ஃபுட் எங்க சுத்தி என்ன பண்ணி வந்தாலும் இந்த உணவுனால வர பாதிப்புகள் ரொம்ப அதிகம். இதெல்லாம் நீங்க உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உங்க குழந்தை அப்படி ஹச்சின்னு தும்பினாலே போதும், என்ன பண்றீங்க, உடனே வந்து எனக்கு பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற சைல்டு ஸ்பெஷலிஸ்ட தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போய் கியூல நிக்கிறீங்க. அங்க போய் மெடிசனை வாங்குறீங்க, ஒரு காஃப் சிரப் வாங்குறீங்க, ஒரு இன்ஜெக்ஷனை போட சொல்றீங்க, நீங்களே வந்து இன்ஜெக்ஷனை போட சொல்றீங்க, நீங்களே காஃப் சிரப் வாங்கிட்டு வந்து தினம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா இயற்கையா உள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த நோய்களை தடுக்காமல் நீங்க செயற்கையா கொடுக்குற மருந்துகள் மூலமா தான் அது செயல்படுது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை பருவத்துல இருந்தே மருந்து மாத்திரைகள் மூலமா வளர்க்கும் போது சுத்தமா அவங்க பெரியவங்க ஆகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிடும். என்னன்னாங்க மேம், தும்மல் அப்படிங்கறதே வந்துட்டு ஒரு தவறான விஷயமா நினைச்சிட்டு இருக்காங்க இல்லீங்களா? தும்மல் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதாங்க? இப்ப உங்களுக்கு ஃபீவர் வருது அப்படின்றது என்னன்னா உங்க உடல்ல ஏதோ ஒரு பாக்டீரியாவோ இல்ல வைரஸோ பாதிப்படைஞ்சிருக்கு. அப்ப அத எதிர்த்து உங்களுடைய WBC சொல்ற அந்த வெள்ளை அணுக்கள் வந்து சண்டை போடும் போது அந்த அந்த என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் பண்ணணும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணணும். இப்ப மழைக்கு ஒதுங்குற மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். இப்ப அந்த ப்ரொடெக்ஷனை தான் நம்ம வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த வைரஸ் பாக்டீரியா உள்ள வந்துருச்சு. அப்ப அதை சுத்தி ஒரு கார்டு மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி உருவாக்குது. அந்த லேயரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு கொசு கடிக்குது, கொசு கடிச்ச உடனே உங்களுக்கு தண்டிச்சு போயிடுது இல்லையா? அந்த தண்டிச்சு போகிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய அந்த கொசுனால வர அந்த கெமிக்கல் உள்ள போகுது. அப்ப அந்த கெமிக்கல் உள்ள போகாம இருக்கிறதுக்கு இன்ஃப்ளமேஷன் ஸ்வெல்லிங் உண்டாக்குது. அப்ப ஒரு லேயர் உள்ள உண்டாக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த கெமிக்கலோ அந்த வைரஸோ பாக்டீரியாவோ அது அந்த வெள்ளை அணுக்கள் அதை சாகடிக்கும், அந்த ஃபைட் பண்ணும். அப்ப அந்த ஃபைட் பண்ணும்போது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்தும். அந்த டெம்பரேச்சர் அதிகமானாலே ஒரு கிருமிகள் உயிர் வாழ்ற சூழ்நிலை இல்லை. அப்ப சூடு, உங்களுடைய உடல்ல சூடு இருந்தாலே அந்த கிருமிகள் உயிர் வாழ்றதுக்கான ஏற்ற சூழ்நிலை இல்லை. அந்தோட ரியாக்ஷன் தான் உங்களுடைய காய்ச்சல் அப்படின்னு சொல்ற ஃபீவர், டெம்பரேச்சர் அதிகமாகுது.
ஆனா இதை நம்ம என்ன பண்றோம், போய் உடனே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அந்த டெம்பரேச்சரை கட்டுக்குள் கொண்டு வரோம். இப்போ ஒரு மிருகத்துக்கோ இல்ல நாய்க்கோ, உங்க வீட்டுல பெட் டாக்ஸே இருந்தீங்கனாலே, ஒரு நாய் வளர்க்குறீங்க, உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுது? அது சாப்பிடவே சாப்பிடாது. அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, அது உடம்பு சரியாகிற வரைக்கும் அது உணவு எடுத்துக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம், உடனே போய் ஒரு இன்ஜெக்ஷனை போடுறோம். அப்பதான் கரெக்டா போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரெட் வாங்கிட்டு வந்து டீல தொட்டு கொடுப்போம். அப்போ இதை எல்லாமே நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையுமே செய்யறோம். அப்போ உங்களுக்கு இந்த காய்ச்சலோ இல்ல தும்பலோ இல்ல வலி அப்படின்றதோ என்னன்னா, உங்களுடைய உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதோடைய அறிகுறிகள் தான். ஆனா அந்த அறிகுறிகளுக்கு தான் நம்ம வைத்தியம் கொடுத்துட்டு இருக்கோம், நோய்க்கு வைத்தியம் கொடுக்கல. ஒரு மெடிசன் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த அறிகுறிகளுக்கு தான் வைத்தியம் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் வலி அப்படின்ற ஒரு இல்லாம படைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் உங்களால? எனக்கு வலியே இல்ல, கடவுள் அப்படி படைச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா இல்ல வருத்தப்படுவீங்களா? வருத்தம் தானே படுவீங்க. ஏன்னா வலி அப்படின்றது இல்லைன்னா உங்க உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனைன்றதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி தலைவலியோ இல்ல வயிறு வலியோ இல்ல காய்ச்சலோ இல்ல தும்பலோ இல்ல சளி பிடிக்குதுன்னா உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, அதோட வெளிப்பாடுதான். அப்ப அதை கண்டுபிடிச்சு அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்திய முறைகள் கொடுக்க இயற்கை மருத்துவமும் யோகாவும் அதுதான் செய்யறோம். அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சு வைத்தியம் கொடுக்கணும். இந்த மாதிரி நோய்பட்ட காலங்கள்ல யோகா செய்யலாமா, இல்ல உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. நோயின்னா என்ன மாதிரி சொல்றீங்க? ஒரு காய்ச்சல், ஆமா, காய்ச்சல், சளி, இந்த தலைவலி, இது மாதிரியான விஷயங்கள் தானாவே சரியாயிடுமா, இல்ல இந்த மாதிரி காலகட்டத்துல யோகா பயிற்சிகள் செய்யலாமா? இப்போ எனக்கு வந்து நான் வெளியே போயிட்டு வரேன், இல்ல எனக்கு தூக்கம் இல்ல, தூங்காமனால எனக்கு தலைவலிக்குது, அதனால வந்து எனக்கு வந்து தலைவலிச்சனால அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்போ உங்களுக்கு எந்த காரணத்தினால அந்த பிரச்சனை வருதுன்றது ஃபர்ஸ்ட் நீங்க உணரணும். உணர்ந்தா மட்டும்தான். மேம், ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, லேசா தலைவலிக்கிட்டு அந்த சிம்டம் வந்தாலே உடனே நம்ம ஆளுங்க போயிட்டு ஒரு கால்ஃபல்மா டேப்லெட்டோ இல்ல ஏதோ ஒரு டேப்லெட் வாங்கி போட்டு படுத்து தூங்குறாங்க. சோ இது வந்துட்டு நல்லது இல்ல இல்லீங்களா? அதனாலதான் இந்த கேள்வி. நல்லது இல்ல. ஏன்னா இப்ப உங்களுக்கு டெம்பரரியா வருது தலைவலி அப்படின்னா எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஆராயணும், நீங்க அதை கண்டுபிடிக்கணும். இப்ப எனக்கு நான் தூங்காதனாலதான் எனக்கு தலைவலிக்குதுன்னா அது மாத்திரை சாப்பிட்டாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க? தூங்கதான் போறீங்க இல்லையா? இப்ப தூங்கல அதனால எனக்கு தலைவலிச்சுது அப்படின்னு சொன்னா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கதான் போறீங்க. அது மாத்திரையை சாப்பிடாம தூங்குங்களேன். அததான் சொல்றேன், மாத்திரையை சாப்பிடாம தூங்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தலைவலிக்கு வந்து ஒரு காரணமா இருக்க முடியாது, பல காரணங்கள் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவா இருக்கலாம், இல்ல பசினால இருக்கலாம், இல்ல சைனசைட்டிஸ். இப்ப இருக்க பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சுட்டு காய வைக்காம இருக்கும்போது சைனசைட்டிஸ் பிரச்சனை வருது, அதனால இருக்கலாம். அப்ப என்ன காரணத்தினால தலைவலி வருது, என்ன காரணத்தினால எனக்கு வயிறு வலி வருதுன்னு அந்த அடிப்படை காரணத்தை ஆராய்ந்து அந்த அடிப்படை காரணத்துக்கு வைத்திய முறைகள் கொடுக்கணும். அதுதான் இயற்கை மருத்துவமும் யோகாவும் நம்ம மெனக்கிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த இயற்கை மருத்துவம் யோகாவும் முயற்சி பண்றது என்னன்னா அடிப்படை காரணம், ரூட் சிகிச்சை கொடுக்கணும். அதாவது வேர் சிகிச்சை. அடிப்படை காரணத்துக்கு நீங்க சிகிச்சை கொடுத்துட்டீங்கனாலே இந்த சிம்டம் எல்லாம் தானாவே சரியாயிடும். நீங்க அதை விட்டுட்டு எனக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அதனால எனக்கு தலைவலிக்கும், அப்ப தலைவலிக்கு மாத்திரம் மாத்திரை சாப்பிடுறேன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இன்னும் அதிகமா தான் போகுமே தவிர சரியாகாது. அப்ப ஆரம்ப கட்டத்திலேயே மலச்சிக்கலை சரி பண்ணிட்டீங்கன்னா தானாவே தலைவலி சரியாயிடும். அப்ப இந்த மாத்திரைகளும் அவசியம் இல்லாம போயிடும். அப்ப இந்த மாத்திரைகள் சாப்பிடுறதுனால வர சைடு எஃபெக்ட்ஸ்க்கும் நீங்க தவிர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க உடலை நீங்க உணர கத்துக்கோங்க. என்ன காரணத்தினால எனக்கு வருது, என்ன பண்ணணும், அப்ப என்ன சரியான வைத்திய முறை அப்படின்றது நீங்க உணர்ந்து பண்ணுங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி தலைவலிக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும், கோல்டுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும், ஃபீவர் வந்துருச்சுன்னா உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும் பொதுவான வைத்திய முறைகள் கொண்டு போகாதீங்க. பொதுவான இயற்கை மருத்துவம் யோகாவுமே பொதுவானது கிடையாது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் இயற்கை மருத்துவமும் வேறுபடும், யோகா பயிற்சிகளும் வேறுபடும். அப்ப இது யூனிக் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லுவாங்க, அது பொதுவான மருத்துவமா சொல்ல முடியாது. ஓகே மேம், இப்ப இந்த டாபிக் பேசிட்டு இருக்கும் போது இது ஒரு புது கேள்வியா என் மனசுக்குள்ள வந்துச்சு. இப்ப இவ்வளவு நேரம் பெண்கள் ஆண்கள்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் பெண்கள் குழந்தைகள்னு பார்த்துட்டோம். இப்ப ஆண்கள் இருக்காங்க இல்லைங்களா, இப்ப உழைப்பாளர் மக்கள் இருக்காங்க, ஆபீஸ்ல இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன்ல எல்லாருமே சாயங்காலம் ஆனா குடிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. டோபிங் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே சாயங்காலம் 6 மணிக்கு மேல அங்க ஓடுற ஒரு சூழல் வந்துருச்சு. இப்ப நீங்க இந்த கொரோனாவுக்கே ஃபைட் கொடுக்குற ஒரே மக்கள் யாருன்னா நம்ம குடிமக்கள் தான். இவங்க இதுல ஆமா இது வந்துட்டு அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் கேடு, எல்லாமே ஓகே. இது யோகா பண்றது மூலமா அவங்க இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர முடியுமா? இதுல ஏதாவது அவங்களுக்கு தீர்வு இருக்கா? கண்டிப்பா.
இப்ப இந்த குடி அப்படின்னு சொல்லும் போது இத நம்ம எப்படி ஒரு அடிப்படை சின்ன வயசுல இருந்து அத ஸ்டாப் பண்ணா பாதி பேருக்கு பிரச்சனை, ஸ்டாப் பண்ணலைன்னா மீதி பேருக்கு பிரச்சனை. இது மனிதனோட தனி மனித ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ இவங்க அதை ஓவர் கம் பண்ண முடியாம தான் திரும்ப திரும்ப அதுல போய் சிக்கிறாங்க. அதுக்கு இதுல ஏதாவது தீர்வு இருக்குங்களா? ஆமா, இப்போ இந்த குடி அப்படின்ற பழக்கமே நான் இன்னும் கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணணும்னு சொன்னா, இது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம உணவு பழக்கங்கள்னால வர பிரச்சனையும் இருக்கலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஒரு பிஸ்கெட்லயோ இல்ல சாக்லேட்லயோ அடிக்ஷன் அப்படின்ற போதை கலந்துருக்காங்க. போதை இருக்கிறனாலதான் அந்த போதையை தேடி நம்ம வந்து என்ன பண்றோம், அடுத்து அந்த சாக்லேட்டோ அந்த பிஸ்கெட்டையோ இல்ல அந்த ட்ரிங்க்ஸையோ போய் வாங்கி சாப்பிடுறோம். அப்போ எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அப்ப நீங்க குழந்தை பருவத்துல இருந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த போதை அப்படின்றது உங்களுக்கு அறியாமல், உங்களுக்கு தெரியாமலே அது உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப இந்த கொடுக்கிற பழக்கம் என்னவாயிடுச்சுன்னா, அவங்க நாள்பட்டு வளர 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 அந்த போதை அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு குறையுது, கம்மியா இருக்கு. பாத்தீங்கன்னா அப்ப அந்த கம்மியா இருக்கும் போது குழந்தையில இருந்தே தேவைக்கு சாப்பாடு கொடுக்காம வயிறு முட்டை சாப்பாடு கொடுத்து கொடுத்து தூங்க வைக்கிறதுல அங்கேயே போதை பழக்கங்கிறது ஆரம்பிக்கும். அப்ப இந்த சாக்லேட் பிஸ்கெட்ஸ் மூலமா நமக்கு என்னன்னா அடிக்ஷன்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே வரீங்க. இந்த அடிக்ஷன் அவங்களுக்கு வந்து பெரியவங்களா ஆகும் போது அந்த போதையோட இது வந்து கம்மியா இருக்கு. அப்போ அந்த கம்மியா இருக்கிறனாலதான் அவங்க எக்ஸ்டர்னலா இந்த மாதிரியான ஆல்கஹாலை தேடி போறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் இதுல வந்து நிறைய வந்துட்டாங்க. இப்ப ஒரு சோசியல் அது ஸ்டேட்டஸாவே ஆயிடுச்சு. அது குடிக்கலைன்னா தப்பாயிடும் அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. அது கல்ச்சராவே கொண்டு போயிட்டாங்க. பெண்களுக்கும் மட்டும் இல்ல, அது ஒரு அருவருப்பா பார்த்துட்டு இருந்த சமூகம் இன்னைக்கு அது ஒரு ஸ்டைலா, அது ஒரு ரொம்ப அது வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸாவே மாத்திட்டாங்க. அது பழக்கம் இல்லைன்னா நமக்கு என்னமோ நம்ம கீழ்பட்ட மக்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்படி இல்ல, இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. இத நீங்க அத இப்ப ஒரு குடி எதுக்காக போறாங்க அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு, மன அழுத்தம் இருக்கு, அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே யோகா சிகிச்சை முறைகள்ல தீர்வு இருக்கு. இன்னொன்னு, அடிப்படையில இருந்தே குழந்தை பருவத்துல இருந்தே எல்லாரும் யோகா பயிற்சியை செஞ்சுட்டு வந்தால் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பிளஷர்ஸ்க்கு நம்மளுடைய மனது போகாது. அந்த வெளியே இருக்கிற அந்த தேடலுக்கு போகாது. நம்மளையே ஏன்னா அந்த பிளஷரபிள் ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இன்டியூஸ் ஆகும் போது இதை தேடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப யோகா பயிற்சிகள் ரெகுலரா செய்யும் போதே உங்களுக்கு தேவையான அந்த பிளஷர்ஸ், அந்த ஹாப்பினஸ் வரும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எனக்கு இருக்கு, ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்க, எனக்கு வெளியே வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தினமும் யோகா பயிற்சிக்கு போங்க, யோகா செய்யுங்க. தானாவே வந்து என்ன ஆகுனா உங்களுடைய மனதளவிலையும் உடல் அளவிலையும் மாற்றம் உண்டாக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே நிறுத்திடுவீங்க. உங்களை அறியாமையே உங்களால அந்த கட்டுப்பாடுக்குள் கொண்டு வர முடியும். அண்ட் உணவு மறுபடியும் சுத்தி வளைச்சு மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வருவேன். உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீஃபைன்டு ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்துக்காதீங்க. ஓகேங்க. இப்போ யோகாவும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்ப இந்த கொரோனா அப்படிங்கிற விஷயத்த ஆன்மீக ரீதியில நீங்க எப்படி பாக்குறீங்க? அகேன் ஆன்மீக ரீதி அப்படின்னா தியான பயிற்சி அப்படின்றதுதான் சொல்ல முடியுமே தவிர, ஆன்மீகம் அப்படின்றது இப்ப கொண்டு போற விதமே வேறையா இருக்கு. ஆன்மீகம் அப்படின்றது நம்ம அந்த விதத்துல கொண்டு போக வேண்டாம். ஆன்மீகம் அப்படின்றது அகெயின் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓரியன்டா கொண்டு போகணும் அப்படின்னா மெடிடேஷன், தியான பயிற்சிகள் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த தியானம் வந்து செய்யும் போது என்ன ஆகுன்னா உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோலுக்கு வருது. சோ இந்த நரம்பு மண்டலத்தோடைய கண்ட்ரோல், மனதளவுல அந்த திங்கிங் ப்ராசஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனால ஸ்ட்ரெஸ் காரணமா எனக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ், வந்துருமோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ், இதனால என்ன ஆகுதுன்னா டிப்ரெஷன் லெவலுக்கு வரைக்கும் போய் நிறைய சூசைட் அட்டம்ப்ட்ஸ் பண்றாங்க. அப்ப இந்த சூசைட் அட்டம்ப்ட்ஸ்க்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய டிப்ரெஷன், மனது வந்து கண்ட்ரோல்ல இல்ல, அந்த அவங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து அவங்களுடைய செயல்பாடுல இல்ல. அப்ப இந்த டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் நிறைய சூசைட்ஸும் இப்ப நடக்குது. அப்ப இந்த சூசைட்ஸ் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய மனது, அவங்களுடைய நரம்பு மண்டலம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்ப அதுக்கு தியான பயிற்சிகள், அதுதான் நான் சொல்லிட்டேன். நான் அந்த 5 பிரின்சிபல்ஸ்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆர் மெடிடேஷன் சொல்லும் போது உங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் உங்களை வந்து வழி நடத்தும். அப்ப உங்களுடைய எண்ணங்கள் வந்து சரியா இருக்கணும். அப்ப அதுக்கு வந்து இந்த தியான பயிற்சிகள் ரொம்ப 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 முக்கியம். அப்ப இந்த தியான பயிற்சி நான் உடனே இன்னைக்கே கத்துக்கிட்டு நான் பதஞ்சலி முனிவர் மாதிரியோ இல்ல திருமூலர் மாதிரியோ இல்ல ஆயிட முடியும் அப்படின்னா அது முடியாத காரியம். அப்ப அதுக்கு
மூச்சு பயிற்சிகள் நீங்க செய்யுங்க. அப்ப அந்த மூச்சு பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள், ஆசன பயிற்சிகள், தியான பயிற்சிக்கான ஒரு வழிமுறைகள். அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட லெவல் கார்டிசால்னு சொல்லுவோம். அந்த கார்டிசாலோட லெவல்லாம் குறையும் போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு அதெல்லாம் இன்டியூஸ் ஆகும். அப்ப இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்ல பாத்தீங்கன்னா டோபமைன், ஆக்சிடாக்சின், அந்த செரட்டோனின்லாம் அதிகமாகும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா கார்டிசால்ஸ், அந்த கெட்டகோலமைனோட லெவல்லாம் குறையும் போது உங்களுக்கு இந்த எண்ணங்கள் வந்து சரியாகும். அப்போ உங்களுக்கு அந்த இந்த டிப்ரெஷன்ஸ்க்கோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ வந்து பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் சரியா இருக்கும் போது இந்த மாதிரி சூசைடல் திங்கிங்கோ நெகட்டிவ் தாட்ஸோ இல்ல இம்யூன் சிஸ்டமோ, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கனாலே உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பாதிப்படையும். டிப்ரெஷன் போனீங்கனாலே, மனசு அழுத்தமானாலே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமா இன்டியூஸ் ஆகும். அப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா யோகா பயிற்சி மட்டும்தான் ஒரே தீர்வு. இந்த யோகா பயிற்சியை நீங்க செஞ்சீங்கனாலே, அது ஆன்மீக ரீதியா அப்படின்னா நான் வந்து குடும்பத்தை விட்டு வெளியே போகணும், ஒரு பிரம்மச்சரியம் இருக்கணும், அப்படிதான் ஆன்மீகம் அப்படின்றதுலாம் கிடையாது. யோகா பயிற்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்தே நீங்க அதை செய்யலாம். கண்டிப்பா யோகா பயிற்சி எடுத்துக்கிறவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே துறவர போகணும், அந்த எனக்கு வந்து சாமியாரா காவி உடையதான் அணியணும் அப்படின்றதெல்லாம் யோகா கிடையாது. அது எல்லாமே அவுட்ல வெளியே வந்து பொதுமக்களுக்கு வந்து இப்ப இருக்கிற அந்த தவறான கருத்துகள். யோகா செய்யறவங்க வந்து குடும்பத்தை விட்டு போவாங்க, இல்ல காவி உடையில தான் இருக்கணும் அப்படின்ற கருத்தெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே இது எல்லா பயிற்சியும் நீங்க செய்யலாம். இன்னொன்னு, உங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து பயிற்சி பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த பிளஷர் ஹார்மோன்ஸ் அதிகமாகும். அப்ப அதை செய்யறது ரொம்ப 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 நல்லது. இல்லற யோகாவே பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. இது பேரு இல்லற யோகம்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமா, இல்லற யோகா எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. நான் கொரோனாவை நான் எப்படி பாக்குறேன்னா இது ஒரு கடவுளுடைய அவதாரமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்ல சொல்ல நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இயற்கை வந்து எவ்வளவு நாளுதான் அதுவும் பொறுத்து போகும் இல்லையா? அப்ப இயற்கைக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னும் போது அந்த புள்ளி வைக்கிறதுக்கான நேரம் கூட சொல்லலாம். இப்ப ஒரு மீம்ஸ் கூட வருது, வாட்ஸ்அப்ல மீம்ஸ் கூட வருது. தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தீங்க, இப்ப கொரோனாக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போறது கிடையாது அப்படின்ற மீம்ஸ் எல்லாம் வருது. அப்ப நீங்க முன்னாடி எல்லாம் சும்மாவே போயிட்டு இருந்தீங்களா அப்படின்னா ஆமா, அதுதான் இது ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்ப கோயிலுக்குமே பாத்தீங்கன்னா கடவுள்னா கோயில்ல தான் இருப்பாருன்னு போயிட்டு இருக்கு. நம்ம இப்ப வீட்லயே வழிபடக்கூடிய சூழ்நிலை வந்து இப்ப எல்லாமே வீட்லயே இருக்கீங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்ல. இப்ப இந்த 3 மாசம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்கிறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இதுதான். அப்ப இந்த இறைவன் வந்து உங்களுக்கு பேக் டு அகெயின் பெவிலியன் போது பேக் டு நேச்சர் கொண்டு வரணும்னா இதெல்லாம் நீங்க கட்டுப்பாடு கொண்டு வந்தாதான் பண்ணுவீங்க அப்படின்னா அது அது அந்த அந்த ரீதியா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க வேற வழி இல்ல, நீங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், நம்ம சொல்ல சொல்ல வந்து கேட்க மாட்டீங்க அப்படின்னா இயற்கை ஒரு இடத்துல பனிஷ் பண்ணி தான் ஆகணும். அந்த பனிஷ்மெண்டா கூட நம்ம எடுத்துக்கலாம். கொரோனா இஸ் மாடர்ன் அவதார் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் பீப்புள் இல்ல இந்தியன் கல்ச்சர் படி இப்ப வணக்கம் அப்படிங்கறது வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேண்ட் ஷேக்கிங் அப்படிங்கறதுதான் மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. அப்ப நம்மளுடைய பாரம்பரிய முறைகளை பின்பற்றினாலே இதுல இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது. இயற்கை வந்து எப்படி ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து நீங்க பண்ற தப்ப வந்து பொறுத்து போவாங்க, பனிஷ் பண்ணாம ஓரளவுக்கு கண்டிப்பாங்க பண்ணுவாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா எப்படி கண்டிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இயற்கையும் சரி. உங்களுக்கு நீங்க பண்ற தவறுகள், நீங்க மண் வளத்தை வந்து வீணாக்கியாச்சு, இயற்கை வளத்தை வீணாக்கியாச்சு, காற்றை மாசுபடுத்தியாச்சு, தண்ணிய வந்து மாசுபடுத்தியாச்சு, உணவுகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹைபிரிட், இது எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னாலும் இயற்கை பொறுத்துட்டு தான் போகுது. ஆனா ஒன் ஸ்டேஜ் ஆஃப் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒண்ணு வெள்ளமாவோ இல்ல உங்களுக்கு புயல் காற்றாவோ அது வெளிப்படுத்திட்டு தான் இருக்கு. ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்றோம், அதை சரியான முயற்சியில கொண்டு வர மாட்டேங்கிறோம். ஒரு லெவலுக்கு மேல போனீங்கன்னா இயற்கை பனிஷ் பண்ணி தான் ஆகும். சாம பேர தான தண்டம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த கடவுள் தண்டத்தை எடுத்திருக்கிறாருன்னு நினைச்சுக்கலாம். ஆமா, ஒவ்வொரு இது எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய சுய ஒழுக்கமா தான் கொண்டு போகணும். ஏன்னா ஒரு வேர்ல்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா அது செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனாலதான் வரணும். நான் உலகத்தை மாத்தணும், அந்த சமுதாயத்தை மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க மாறணும். நம்ம எல்லாரும் இந்த விரலை இப்படி காட்டுறோம், இந்த விரலை இப்படி காட்டும் போது இந்த மத்த 3 விரல் நம்மளை நோக்கிதான் இருக்குன்றத நம்ம மறந்துட்டு இந்த விரலை காட்டிட்டு இருக்கோம். அப்போ மத்தவங்களை பாயிண்ட் பண்றத நம்ம நிறுத்தணும். இந்த பழக்கத்தை கொண்டு வந்தாலே நிறைய சால்வ் ஆயிடும். ஏன்னா அவங்க போறாங்க, அவங்க செய்யறாங்கன்ற போது. இந்த வார்த்தை அரசியலுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். அவங்களே குறை பண்ணிட்டு இருக்கிறத விட 500 ரூபாய் 2000 ரூபாய் நம்ம வாங்காம இருந்தோம்னாலும் மாற்றம் நிகழத்தான் செய்யும். ஆமா.
எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து மாற்றத்தை கொண்டு வரணும். மத்தவங்க மாற்றம் கொண்டு வரணும்ன்றதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். வீட்டுல குழந்தைங்களுக்கு யோகா பயிற்சிகள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை பண்ணீங்கன்னாதான் அவங்களே ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னும் போது ஒவ்வொன்றுமே நீங்க உங்ககிட்ட இருந்து கொண்டு வரணும். அப்பதான் சமுதாயமோ இல்ல உலகத்திலயோ மாற்றத்தை கொண்டு வர முடியும். எதுவுமே நீங்க அவங்க மாறினாதான் நான் மாறுவேன் அப்படின்றது சொல்லாதீங்க. அதை ஃபர்ஸ்ட் அந்த ஹாபிட் நிறுத்தணும். அந்த நிறுத்தினாலே நம்ம நிறைய மாற்றத்தை கொண்டு வர முடியும். கண்டிப்பா. இப்போ நீங்க யோகா ஆசிரியர்களே உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய யோகா ஆசிரியர்களுக்கும் இப்ப நடைமுறையில யோகா அந்த ஆசிரியர் அப்படிங்கிற பணியில ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கும் உங்களுடைய சஜஷன்ஸ் என்னென்ன? யோகா ஆசிரியர்களுக்கு நீங்க சொல்ற சஜஷன்ஸ். யோகாவை சரியான விதத்துல கொண்டு போகணும். எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கத்து கொடுக்காதீங்க. அதாவது அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய வயதுக்கோ இல்ல அவங்களுடைய பிரச்சனைக்கோ என்ன தேவையோ அது கொண்டு போலாம். எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா யோகாவை ரொம்ப கமர்ஷியலா கொண்டு போயிட்டாங்க. ஒண்ணு காம்படிஷன் ரொம்ப 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 தப்பான விஷயமா இருக்கு. காம்படிஷன் ஓரியன்டா யோகா பயிற்சிகள் போயிட்டு இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது நான் இந்த யோகா பண்றேன் அந்த யோகா பண்றேன் ஹார்ட் யோகா அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் யோகான்னு வந்திருக்கு. ஹார்ட் யோகா எங்க கரெக்டா அது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அந்த மாதிரி அதை உருவாக்கணும் ஒரு இந்தியர் தான் பாருங்க, பிகராம் யோகான்னு சொல்லிட்டு. ஆமா. அப்ப அந்த எந்த இடத்துல இப்ப நீங்க விதவிதமா சொல்லி கொடுக்கணும், வெரைட்டியா சொல்லி கொடுக்கணும்ன்றது பொதுமக்களும் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. அப்ப கமர்ஷியலா ரன் பண்ண வேண்டிய இடத்துல நம்மளும் இருக்கும்போது அதெல்லாம் கொண்டு போறோம் அப்படின்னா நீங்க அத சரியான ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா ஹீமோகுளோபினோட லெவல் பாத்தீங்கன்னா 6 புள்ளிலேயே இருந்துச்சு. அந்த தாண்டவே இல்லை, 6 புள்ளியை தாண்டவே இல்லை. அவங்க எல்லா ஸ்கேனும் எடுத்துட்டாங்க, எல்லா மெடிக்கல் டெஸ்டும் எடுத்துட்டாங்க, எல்லா பிளட் டெஸ்டும் எடுத்துட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. அவங்க பல லட்சங்கள் அவங்களுடைய ஹீமோகுளோபின் சொல்ற அந்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்காக நிறைய செலவு பண்ணிட்டாங்க, மாத்திரைகள் எடுத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது அதிகமாகவே ஆகல. அப்போ யோகா பயிற்சி ஒரே மாசம் தான் வந்தாங்க. அந்த ஒரு மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த பயிற்சியை செய்யும் போது அவங்களுக்கு அந்த 1 மந்த்ல ஒரு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் பின்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 2 புள்ளி அதிகமாச்சு. 8 லெவலுக்கு வந்தது அந்த ஹீமோகுளோபினோட லெவல். அப்போ நம்ம கொடுக்குற அந்த பயிற்சி மூலமா அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே போதுமானது. தானா உங்களை தேடி அடுத்தடுத்து வருவாங்க. நீங்க வெரைட்டிஸ் ஆஃப் யோகா பயிற்சிகள் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரியான யோகா பயிற்சி சரியான இடத்துல, அதாவது இப்ப 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு. இந்த 84 லட்சம் ஆசனங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியாது, அண்ட் எல்லாரும் கத்துக்கவும் முடியாது. அண்ட் ஒரு யோகா தெராப்பியா கொடுக்கும் போது அது எல்லாத்தையும் சொல்லியும் கொடுக்க முடியாது. அப்படின்னும் போது ஒரு 4 ஆசனாவா இருக்கட்டும், அந்த 4 ஆசனாவை சரியா கொடுங்க. அவங்களுக்கு அந்த வைத்திய முறைகளை மாற்றி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு காட்டுங்க. ஆனா உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க. யோகாசனம் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான முறையில உருவாக்கப்பட்டதுதான். இப்ப ஜிம்ல மாதிரி நம்ம மெஷின் மாதிரி ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இயற்கையான மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துதான் நம்ம யோகா டிசைனிங்கே இருக்கு இல்லைங்களா? இப்ப ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு வயது ஒரு இருக்கு. அதாவது இந்த வயதுல இருந்து இந்த வயது வரைக்கும் தான் பண்ணக்கூடிய அப்படி அந்த வயது கட்டுப்பாடு இருக்கு. ஆனா யோகா பொறுத்த வரைக்கும் நீங்க வயது கட்டுப்பாடு கிடையாது. எந்த வயதுல வேணாலும் ஆரம்பிக்கலாம், எந்த வயது வரைக்கும் வேணாலும் பயிற்சி பண்ணலாம். சாகர வரைக்கும் யோகா பயிற்சி நீங்க செய்யலாம். அதனால அது அது ஈஸியா செய்யக்கூடிய பயிற்சிகள். அப்ப இந்த யோகாவை ரொம்ப பொருள் செலவு கூட கிடையாது, ஒரு டவல் துண்டு இருந்தா கூட போதும் இல்லைங்களா? ஆமா. அப்ப யோகாவை கமர்ஷியலா ரொம்ப கொண்டு போகாதீங்க. என்னோட வேண்டுகோள் ஒண்ணு, காம்படிஷன் ஓரியன்டா கொண்டு போகாதீங்க. ரெகுலர் பயிற்சி கொடுத்து அவங்க அதை ரெகுலரா செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க அத ஃபர்ஸ்ட் அந்த யோகா ஆசிரியர்கள் அதை உணரணும். அத நாம பயிற்சி பண்ணாம இப்போ நான் ஒரு வேர்ல்டுல இருக்க ஒரு 10 புக்கு ஸ்விம்மிங் பத்தி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல எக்ஸ்பர்ட் நீங்க சொல்லலாம். நீங்க உங்களை தண்ணியில தள்ளி விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 10 புக்கு காப்பாத்துமா? அந்த மாதிரிதான் நான் யோகால நான் பதஞ்சலி யோகா சூத்ராவை கரைச்சு குடிச்சிட்டேன், திருமந்திரத்தை நான் கரைச்சு குடிச்சிட்டேன், அப்புறம் இருக்கிற அத்தனை உபநிஷத்தும் எனக்கு தெரியும், வேதங்களும் தெரியும் அப்படின்னா ஒரு பாதஹஸ்தாசனாவை எந்த இடத்துல எப்படி கொடுக்கணும்னு தெரியாத போது அப்படி நீங்க என்ன யோகா டீச்சரா இருக்க முடியும்? அதனால யோகா டீச்சர் அத்தனை பேரும் இந்த யோகா டீச்சர் அத்தனை பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணாதான் அப்ப இந்த சர்வாங்காசனா இவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா,
அப்ப உடற்கூறு ஏன் வந்து நம்ம ஒரு பிஜி டிப்ளமோ இன் யோகாலயோ இல்ல எம்எஸ்சி யோகாலயோ நம்ம ஏன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி பத்தி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, அப்பதான் அந்த அந்த உடற்கூறு உடற் செயல்பாடு எப்படி தெரியும், அந்த ஆசனங்கள்னால என்ன மாதிரியான மாற்றங்கள்ன்றது அவங்க ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். அதுக்காக தான் வந்து அந்த உடற்கூறு உடற் செயலை பத்தி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆசிரியர்களும், ஒவ்வொரு யோகா ஆசிரியர்களும் டெய்லி அந்த பிராக்டிஸ நீங்க செல்ஃபா பண்ணுங்க. அப்பதான் அந்த சேஞ்சஸ நீங்க உணரும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும். அப்ப உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்தாதான் உங்க பேஷண்ட்டுக்கு நீங்க அந்த கான்பிடன்ஸோட சொல்லி கொடுக்க முடியும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பிராக்டிஸ கொண்டு வரணும். செல்ஃப் பிராக்டிஸ் இல்லாம நீங்க வந்து என்னதான் தியரியா பேசினாலும் என்னதான் பண்ணாலும் அது அதோட ரிசல்ட் கம்மியா தான் இருக்கும். அதனால செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே மேம், உங்களுடைய புத்தகங்களுடைய பெயர் அதனுடைய லிங்க் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னா இந்த யூடியூபோடைய இதுலயே லிங்கா வச்சிருவோம். ஸோ தேவைப்படுறவங்க அவங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். ஸோ உங்களுடைய வேல்யூபிளான இவ்வளோ டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். இந்த இன்டர்வியூக்கு ஒத்துக்கிட்டதுக்கும் இவ்வளோ நல்ல அரிய தகவல்களை இங்க பகிர்ந்துகிட்டதுக்காகவும் எங்களுடைய சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இங்க வந்து நீங்க படிச்சு இந்த அளவுக்கு நீங்க ஈரோட்ல வந்து ஒரு பெரிய யோகா மாஸ்டரா இருந்து எல்லாருக்கும் நீங்க சேவை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா என்னோட எதிர்பார்ப்பு இதுவாதான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க அந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா ஆகணும் அப்படின்ற நோக்கத்துலதான் நான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சொல்லி கொடுக்கும் போது அதுல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா ஈரோடு மாவட்டத்துல இருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்க இன்டர்வியூக்கு கூப்பிடும் போது அதனாலதான் நான் எந்த விதமான நோ சொல்லாம உடனே ஒத்துக்கிட்டதுக்கு காரணமும் நம்ம மாணவர்களே நம்ம இந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம தான் அதை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும் போது அண்ட் இந்த யூடியூப் சேனல் மூலமா எனக்கு ஒரு 4 நல்ல விஷயங்களை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய டீமுக்கு ரொம்ப நன்றி. இந்த சமுதாய நோக்கத்திலையும் உங்களுடைய ஆர்வம் இருக்கிறது. உங்களுடைய பணிகள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேம். ஆசிரியர் அவளியோ மாணவர்களும் அவளியோ அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நான் அப்ப இருந்துட்டு இது வரைக்கும் ரொம்ப நிறைய விஷயங்களை கைட் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மாணவர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. ஸோ நீங்க சொல்றதுதான் இந்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பாப்பா இதனுடைய தொடர்ச்சி எவ்வளவு தூரம் போகுதுன்னு. ரொம்ப நன்றிங்க மேம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.